அல்லேலூயா. நாங்கள் ரெண்டு கற்று துதிப்போம். அல்லேலூயா. இந்த மாதத்தின் முதல் வாரத்திலே வந்தில் வர கூடியிருக்கிறோம். தேவனுடைய நாமத்தை உயர்த்தி பாடலை பாடி மயமப்படுத்துவோம். அல்லேலூயா. நன்றியால் துதி பாடு என் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ பாதையிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ பாதையிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. தங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் உண்மை உள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கர்த்தரை துதித்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். பரிசுத்த தேவனை துதிக்கிறோம். வல்லமை தேவனே ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவனே ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்று மாறா தேவனே ஸ்தோத்திரம். அல்பாவும் மைக்கா மாணவரை துதிக்கிறோம். உங்களை துதிகளுக்கு பாத்திரரே ஸ்தோத்திரம். துதிகளுடைய வாசம் பண்ணுகிற தேவனே ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்று மாறாதவரை இருக்கிறவரே நன்றியோடு வாக்கு தத்தம் கொடுத்த தேவனே ஸ்தோத்திரம். வாக்கு மாறாத தேவனே துதிக்கிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திரை சுயாத்தை தந்தவரே ஸ்தோத்திரம். நன்றி நன்றி இயேசுவே உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் பரலோக பிதாவின் நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் முதல் வாரத்திலே கூடி வந்திருக்கிறோம். உடைய சமூகத்திலும் உடைய பந்தில் அமர வந்திருக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர்களோடு அசைவாடி தேவ ஆராதனையை ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்க கிருபைதானம் என்ற இடமுழுக்க பரிசுத்த ஆவியான வல்லமை கடந்து வரட்டும். ஆண்டவர் நானும் வார்த்தை கொடுக்கிற ஊழியக்காரன் அதை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வழிநடத்துகிற சௌரணியை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே நீர் கூட இந்த வழிநடத்தும் அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் பார்வை பிள்ளைகள் இன்னுமாக சிறிய ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசீர்வதித்து தரப்ப போற கை கோடி ஸ்தோத்திரம். இந்த இடம் முழுக்க தேவ பிரசனம் கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இப்பொழுது உலகமங்க நடந்து கொண்டு ஆராதனைக்காக வழக்கம் போல இணைந்து ஜெபிப்போம். கர்த்தாவே உலகமங்களும் நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆராதனை கர்த்தர் கூட நடத்தும். நடந்து முடிந்த ஆராதனை தேவன் காரியத்தை Yes,
ஒவ்வொரு திருச்சபையின் வெள்ளமை கடந்த வேண்டும் திருச்சபையில் ஊழியங்கள் செய்கிறதான தேவனோட ஊழியக்காரர் ஒவ்வொரு செய்ய வேண்டாம் மறைத்து ஒப்பு கொடுக்கிறோம். கத்திரதாமே ஒவ்வொரு ஊழியக்காரர் உடனே வார்த்தை அனுப்பி குணமாக்கி ஆண்டவர் வாயில கூட இருந்து ஒரு வசனத்தை போட்டு இந்த நாட்டை ஜனங்க மனம் திரும்ப கிருபை செய்யும், ஜனங்கள் சபை கூடி வரை கிருபை செய்யும். தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்த வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாங்கள் சங்கீதம் வாசிக்க போகிறோம். முதலாவது டொச்சிலே வாசிப்போம். சங்கீதம் 136 சங்கீதத்தை டொச்சிலே டிப்சிக்காரர்கள் வாசிப்பார்கள். Psalm 136. Dank dem Herrn, denn ist gut, denn seine Gnade bleibt ewig bestehen. Dank dem Gott der Götter, denn seine Gnade bleibt ewig bestehen. Dank dem Herrn der Herren, denn seine Gnade bleibt ewig bestehen. Dank dem, der allein große Wunder tut, denn seine Gnade bleibt ewig bestehen. Dank dem, der den Himmel so wunderbar gemacht hat, denn seine Gnade bleibt ewig bestehen. Dank ihm, der die Erde über dem Wasser ausgebreitet hat, denn seine Gnade bleibt ewig bestehen. Dank ihm, der die Lichter am Himmel schuf, denn seine Gnade bleibt ewig bestehen. Die Sonne, die den Tag beherrscht, denn seine Gnade bleibt ewig bestehen. Und den Mond und die Sterne, die die Nacht regieren, denn seine Gnade bleibt ewig bestehen. Dank ihm, der die Erstgeborenen Ägyptens tötete, denn seine Gnade bleibt ewig bestehen. Er hat Israel aus Ägypten herausgeführt, denn seine Gnade bleibt ewig bestehen. Mit starker Hand und mächtigem Arm hat er gehandelt, denn seine Gnade bleibt ewig bestehen. Dank ihm, der das Rote Meer teilte, denn seine Gnade bleibt ewig bestehen. Er hat Israel sicher hindurchgeführt, denn seine Gnade bleibt ewig bestehen. Den Pharao und sein Heer aber warf er ins Meer, denn seine Gnade bleibt ewig bestehen. Dank ihm, der sein Volk durch die Wüste führte, denn seine Gnade bleibt ewig bestehen. Dank ihm, der große Könige schlug, denn seine Gnade bleibt ewig bestehen. Mächtige Könige hat er getötet, denn seine Gnade bleibt ewig bestehen. Sihon, den König der Amoriter, denn seine Gnade bleibt ewig bestehen. Und König Og von Baschan, denn seine Gnade bleibt ewig bestehen. Das Land dieser Könige gab Gott zum Erbe, denn seine Gnade bleibt ewig bestehen. Als Erbe für Israel seinen Diener, denn seine Gnade bleibt ewig bestehen. Er wusste um unsere Schwachheit, denn seine Gnade bleibt ewig bestehen. Er befreite uns von unseren Feinden, denn seine Gnade bleibt ewig bestehen. Er gibt zu essen allem, was lebt, denn seine Gnade bleibt ewig bestehen. Dank dem Gott des Himmels, denn seine Gnade bleibt ewig bestehen. Amen. Amen. சங்கீதம் 136. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆட சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்படி பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீஹோனை அழைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.
பரலோகத்தின் தேவனை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். சகோதரன் வந்து தேவனை பாடி கீர்த்தனம் பண்ண இணைந்து நான் கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இல்லையா? இந்த புதிய ஓய்வு நாளுக்களை கடந்து வந்திருக்கிறோம். ஓய்வு நாளை கர்த்தருடைய நாள் என்று எண்ணுவாயானால் உனக்கு இஷ்டமானதை செய்யாமல் கர்த்தருடைய நாளை ஓய்வு நாளை கர்த்தருடைய நாள் என்று எண்ணுவாயானால் மனமகிழ்ச்சியோடு அவரை ஆராதித்தானால் நான் அவரை உயர்ந்த இடக்கத்திலே வைப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். அவருடைய நாள் ஓய்வு நாளை நாங்கள் அனுசரிக்க வேண்டியதாக இருக்கிறது. அவர் எங்களுக்காக கடந்த காலம் முழுவதும் எங்களை பாதுகாத்த கர்த்தர் கடந்த திங்கட்கிழமையிலிருந்து சனி வரையும் எங்களுக்கு சில நன்மையில் நினைத்தவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். அவர் எங்களுக்காக தம்முடைய உயிரையே கொடுத்தவர். அந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்தில் துதிக்க ஆரம்பிப்போமா? பாவிகளாய் அக்கிரமக்காலாய் தேவனுக்கு சத்துருக்களாய் துறைகளாய் இருந்த எங்களுக்காக தம்மையை ஒப்புக் கொடுத்த இயேசுவை உள்ளத்தின் ஆழத்தில் துதிக்க ஆரம்பிப்போம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபையை உன்னோடு பண்ணின சமாதான உடன்படிக்கை உன்னை விட்டு விலக்கேன் என்று உண்மையில் மனதுரை கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி எஸ்ஐயா 54:10 தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த வாக்கு தத்துவத்தை நிறுத்தி நன்றி சொல்லுவார். மாத்திரமில்லை, வாழ்த்த சங்கீதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். வேதத்திலே வாய்ச்சபடி 136 சங்கீதத்திலே முக்கியமானது என்றால் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ள என்று சொல்லி அந்த சங்கீதம் துவக்கம் முதல் முடிவு வரையும் 24 வசனம் வரையும் அந்த வசனம் சொல்ல தொடர்ந்து கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ள என்று சொல்லி அந்த இடத்திலே முழுவதும் அந்த தேவனை நீங்கள் எப்பெல்லாம் துதிக்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கையிலே அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இதுதான் அந்த சங்கீதம் முக்கியமான வசனம். 136 துதியின் சங்கீதம் என்று சொல்லப்படுறது. 1-26 வசனங்கள் உள்ளது. அதிலே முழுவதும் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ள என்று சொல்லி துதியுங்கள் கிருபை என்றும் உள்ள என்று சொல்லி தொடர்ந்து வருகிறது. ஆகவே யாரெல்லாம் நீங்கள் உண்மையாய் முழு இதயத்தோடு அவரை துதிக்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கையிலே கிருபை சூழ்ந்து கொள்ளும். கிருபை எப்பொழுதும் இருக்கும். கர்த்தரை நம்புறவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும். தாழ்மையுள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். தேவனை சோத்திரத்தினால் அவருடைய கிருபை பெருகும் என்று சொல்லப்படுறது. ஆகவே நான் அதிகமாய் சோத்தரிக்கும் பொழுது தேவனை துதிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே கிருபை பெருகும். பிரியமானவர்களே, முதலாவது வசனம் சொல்வது கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை ஒன்றே. நாம் அவரை துதிக்க வேண்டும். அவர் நல்லவராயிருக்கிறார். பாவிகளாயிருந்த எங்களுக்காக தம்மையை ஒப்புக் கொடுத்த தேவன் அவர் நல்லவராயிருக்கிறார். அது மட்டும் 4வது வசனம் சொல்றது ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரை துதிக்கிறோம். ஒருவராய் எங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்தாரே அந்த அவரை துதிக்க வேண்டும். வேதம் சொல்லுறது நாம் நினைப்பதற்கு முன்னோருக்கு மேலாய் அதிசயங்களை செய்கிற தேவன் அவராலே செய்யக்கூட அதிசயமான காரியம் உண்டு என்று எரேமியாவிலே சொல்லப்படுறது. அவர் அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையிலே செய்ய. அது மாத்திரமில்லை, சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்து எகிப்தில் ஜனங்களை வழிநடத்த தேவன் பலத்த 10 அற்புதங்களை எகிப்திலே செய்தார். அது மாத்திரமில்லை, பலத்த கையினாலும் ஓங்கிய பயத்தினாலும் அவளை வழிநடத்தி வந்தார். சமுத்திரத்தை அவர் ஒரு காற்றை வீசி அந்த இடத்திலே அந்த மோசேயுடைய கை கோலை நீட்டின பொழுது அந்த இடத்திலே சமுத்திரம் பிரிந்தது. அது மாத்திரமல்ல, அவர்கள் ஒரு தரையிலே நடந்துவது போல அவர் சமுத்திரத்தின் நடுவாக நடந்தார். எவ்வளவு பெரிய தேவன் தெரியுமாக. அவர் பெரியவராயிருக்கிறார், நல்லவராயிருக்கிறார். அவரை நினைத்து நாங்கள் துதிக்க ஆரம்பிப்போம். நம்முடைய தாழ்வு நினைத்தவரை நம்மை துதியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் இந்த நாளும் தேவன் செய்த நன்மைகளை எங்கள் தாழ்வை நினைத்தார். பாவிகளாய் அக்கிரமக்காலாய் துரோகிகளாய் இருந்த எங்களுக்காக சத்துருக்களாய் இருந்த எங்களுக்காக அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டுக் கொண்டார். இசையாவிலே தீர்க்கதரிசனம் சொல்றது தாயின் கருவிலே எங்களை தெரிந்து கொண்டார். மாத்திரமில்லை, ஸ்திரியால் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பால்களை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்துள்ளேன் என்று. உள்ளங்கையில் வரைந்தால் எப்பொழுதும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். என் மகனுக்கு என் மகளுக்கு ஏதாவது தீங்கி நடக்குமோ அந்த அவர் பாதுகாத்துவதற்காக அவருடைய கண்கள் எப்பொழுதும் உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறார் என்று சொல்லி மாத்திரமில்லை, எப்பொழுதும் எங்கள் நினைவாக இருக்கிறார். அவை நோவாவை நினைத்தார். வேதம் சொல்வது நோவாவை நினைத்தார் சொல்லி நோவாவை நினைத்து அவர் அந்த இடத்தில் அவரை பாதுகாக்கிறார். அவை எங்களை பாதுகாத்த தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோமா? இந்த நாள் புதிய மாதத்திலே கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் புதிய மாதத்திலே கர்த்தரை அதிகமாய் துதிக்க வேண்டும். அவரை செய்த நன்மைகள் நினைத்து நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. இதுவரை உதவி செய்த எபினேசரே, இதுவரை தேவைகளை சந்தித்த யெகோவா ஈரே, சுகந்தந்த யெகோவா ராஃபா, பலந்தந்த எல் ஷடாய், சமானந்தந்த யெகோவா ஷாலோம், எங்களை கண்ணோக்கி பார்க்கிற எல்ரோய், எங்களை பரிசுத்தமாக்கிற யெகோவா மிக்காதேஸ், எங்களுக்கு நீதியும் நியாயம் செய்கிற யெகோவா சிக்கேனு, இரக்கமுள்ள தேவனாயே ஏலவன், ஜீவனுள்ள தேவனாயே ஏல்சாய், உண்மையுள்ள தேவனாயே ஏல்ராஜும், ஏல்கடவுள் மகாதேவனே, ஏல்கிப்போர் வல்லமுள்ள தேவனே, ஏலுலாம் சதா
தடைகளை நீக்கிறவர் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிறார். ராஜா எங்கள் முன்னணியில் கடந்து செல்லுகிறார் என்ற வண்ணமாக கர்த்தர் எங்கள் மேய்ப்பராயிருக்கிறார். நாம் தாழ்ச்சி அடையும். அவர் எங்களை புல்ல இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் எங்களை கொண்டு போய் விடுகிறார். என் ஆத்மாவை தேற்றுகிறார். என் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும். தேவரின் எங்களோடு கூட இருக்கிறேன். உமது கோலம் தடியும் நம்மை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நிறவுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தரே வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார். உன்னை காக்கிறவர் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. கர்த்தருனை காக்கிறவர் கர்த்தன் வலது பக்கத்தில் நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாயினும் இரவிலே நிலவாயினும் சேதப்படுத்துவதில்லை. கர்த்தருனை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தன் போக்கையும் வரத்தையும் இதுமக்கு உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லோடைய நிழலில் தங்குவார் என்றபடி உம்முடைய மறைவுக்குள்ளே வந்த எங்களை பாதுகாக்கிறவரே. 2:12 இஸ்ரவேலின் தேவனுக்குள் அடைக்கலத்துக்கு வந்தவனுக்கு நிறைவான பலன் என்று சொன்னவரே. உம்முடைய மறைவுக்குள்ளே வந்தவளுக்கு நிறைவான பலன் உண்டப்பா. உம்முடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளே வந்தவளுக்கு நிறைவான பலன் உண்டு. நாங்கள் வாழ்வது உம்மாலே, உம்முடைய கிருபையினாலே, உம்முடைய இரக்கத்தினாலே வாழ்கிறோம் அப்பா. நீரே எங்கள் கண்மலையாயிருக்கிறீர். எங்கள் கோட்டை, எங்கள் அடைக்கலம், எங்கள் தஞ்சம், எங்கள் கேடகம், எங்கள் அரணே. உம்மையே நோக்கி பார்க்கிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகும் என்று சொன்னவரே, கிருபை அளிக்கிறவரே, நீரே எங்கள் கண்மலை. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓங்கிய புயத்தோடும் பலத்த கரத்தோடும் நம்முடைய ஜனத்தை புறப்பட பண்ணி நடத்தினவரே, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரே, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உம்முடைய கண்களை விடுத்த கிருபை அப்பா. அல்லேலூயா. எல்லோருக்கும் தெரிந்த பாடல், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்ன. புதிய நாளுக்குள் நடக்கிறவங்களுக்கு புது கிருபை, ஒவ்வொரு நாளும் புது கிருபை தருகிற ஆண்டவர். யாரெல்லாம் முழங்கால் படிட்டு ஒவ்வொரு நாளும் கேடுகளோ ஒவ்வொரு நாளும் புது கிருபை அளிக்கிற தேவன். அந்த தேவனை புது பலத்தினால் அங்கே இடைகட்டுறவர். அந்த தேவனை உணர்ந்து பாடுவோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். கிருபை தாருந்தவா, புது பலனை தாருந்தவா, புது கிருபை தாருந்தவா, புது பலனை தாருந்தவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். எங்கள் வறட்சியில் செழிப்பாகட்டும், எங்கள் வறட்சியில் செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் நம்மை நடத்தும் புதிய கிருபையால் நம்மை நிரப்பும். புதிய நாளுக்குள் நம்மை நடத்தும் புதிய கிருபையால் நம்மை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பு நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு
பதிலாக ரெட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக எங்கள் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் உம்மை நடத்தும். புதிய கிருபையால் உம்மை நிரப்பும். புதிய நாளுக்குள் உம்மை நடத்தும். புதிய கிருபையால் உம்மை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட இன்று உலகத்தில் ஜெயமெடுக்க. சவால்கள் சந்தித்திட இன்று உலகத்தில் ஜெயமெடுக்க. உறவுகள் சீர்பொருங்க. குடும்ப உறவுகள் சீர்பொருங்க. சமாதானம் நாம் பெற்றிட. மனதில் சமாதானம் நாம் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் நம்மை நடத்தும். புதிய கிருபையால் நம்மை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பு நன்மை தாரும் தேவா. வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக எங்கள் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை 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 தாரும் தேவா. சொல்லுமா ஜெபமாக. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் எம்மை நடத்தும். புதிய கிருபையால் எம்மை நிரப்பும். மோசே தேவனிடம் நோக்கி ஜெபம் பண்ண 3 ஜெபங்களை எடுக்கிறான். உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லாவிட்டால் என்னை எங்கும் கொண்டு போக வேண்டாம் ஆண்டவரே. உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, உம்மை எனக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொன்னபொழுது ஆண்டவர் கடந்து கண்மலையின் வெடிப்பிலை வைத்து நடந்து போய் நான் இரக்கமுள்ளவர் கிருபையுள்ளவர் என்று சொல்லி தம்மை வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, உண்மை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அந்த இடத்திலே அவை தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். பிரியமான அது மாத்திரமல்ல, அவர் எப்படிப்பட்டவர், எங்கள் மத்தியிலே எழுந்தள்ள வேண்டும் என்று 3 ஜெபங்களை எடுக்கிறான். யாத்ரா 34 பாருங்கள், 3 ஜெபங்களை மோசே எடுக்கிறான். நீர் எங்கள் மத்தியில் எழுந்தள்ள வேண்டும் ஆண்டவரே. நீர் இல்லாத ஆராதனை வேண்டாம் ஆண்டவரே. நீர் இல்லாத எங்கள் குடும்பத்திலே ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தலைவராய் முதலிடமாய் இருக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு யாவும் கூட கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6:33 இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுவோம். அவரை தேடும் பொழுதெல்லாம் யாவும் எங்களை தேடி வரும். பிரியமானவர்களே, மற்றவர்களை தேடும் பொழுது நாங்கள் கூடுதலாக இழப்புகளைத்தான் சந்திக்கிறோம். தேவனை தேடும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் சந்திக்கிறார். ஒரு ராஜா இருந்தால் அந்த ராஜா சொன்னான், உங்களுக்கு விருப்பமான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போங்கள், எங்கள் அரண்மனையில் இருந்தும் எங்களுடைய ராஜ்யத்தில் இருந்தும் சொன்ன பொழுது எல்லாரும் ஓடி வந்து எடுத்துக்கொண்டே போனார்கள். எல்லாரும் விரைவாக அவருடைய பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போனார்கள். ஒரு சிறுவன் மாத்திரம் ராஜாவின் கரத்தை பிடித்துக் கொண்டு, நீங்க தான் ராஜா எனக்கு வேண்டும் என்று சொன்னார். உடனே ராஜா சொன்னார், நீ என்னை நேசித்தபடியினால் என்னுடைய ராஜ்யத்தை உனக்கே தருகிறேன் என்றார். அவர்கள் பொருட்களை கேட்டார்கள்.
ராஜா தன்னுடைய ராஜ்யத்தை அவளுக்கு கொடுத்தாள். அதுபோல நாங்கள் பொருட்களை அல்ல, தேவனை தேடுவோம். தேவன் யாவையும் கூட கொடுப்பார். மத்தேயு 6:33 உங்கள் இதயத்திலே பதித்து வையுங்கள், உங்கள் சுவர்களிலே உங்கள் இதய பலகை எழுதி அதை மனப்பாடம் பண்ணுங்கள். பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் என்பது பரலோக ராஜ்யம். முதலாவது பரலோக ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது யாவும் கூட. அதுதான் நீங்கள் கொலைசிலை பார்க்கும் பொழுது நீங்கள் மேலானவைகளை நேடுங்கள், கீழானவைகளை மேலானவைகளை நேடுங்கள் என்றால் இயேசுவுக்கு பிதாவுக்கு பக்கத்திலே இயேசு இருப்பதை தேடுங்கள். நாங்கள் பிதாவுக்கு பக்கத்தில் இருக்க வேண்டிய தேடும் பொழுது அவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பார். இயேசு சகலத்தையும் சந்தித்து சிங்காசனத்திலே சிலுவையை சந்தித்ததினால் தான் சிங்காசனத்திலே இருக்கிறார். அவை நாங்கள் சிலுவையை சகித்து பாடுகளை சகித்து அவருடைய சிங்காசனத்தில் போக ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவருடைய வருகை அதி சீக்கிரமா இருக்குது. அவை கிருபையை நாடுவோம், கிருபாசனத்தில் நெருங்குவோம் என்றால் எங்களுக்கு எபிரேயரில் சொல்லப்படுறது, அவருடைய கிருபாசனத்தில் போகும் பொழுதுதான் கிருபை எங்களுக்கு அதிகமாய் தருகிற ஆண்டவர். நோவாவுக்கோ அவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஏன் கிடைத்தது? அவன் நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய், இங்கிலீஷ் பைபிளே கிடக்கிறது, தேவனோடு நடந்தான். தேவனோடு நடந்தான் என்று போட்டிருக்கிறது. தேவனோடு நடக்கிறது, ஒவ்வொரு நாளும் நடந்தான் தேவனோடு. ஏனோக்கு தேவனோடு நடந்து கொண்டு போனான் ஒவ்வொரு நாளும். ஒரு நாளா ஆண்டவர் சொன்னார், என்னுடைய வீட்டுக்கு பக்கத்திலே நீ வந்து விட்டாய், பரலோகத்துக்கிட்டே இன்னொன்னு எடுத்துக்கொண்டு போறேன் என்று சொல்லி ஒரு கதை சொல்லுவார்கள். அது ஒவ்வொரு நாள் அதான் சொல்லப்படுது. அவன் குடும்பமா இருந்தாலும் 300 தேவனோடு சஞ்சரித்து தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு சொல்லப்படுறது. அவன் தேவனோடு ஒவ்வொரு நாள் நடக்க வேண்டும். ஞாயிறு ஆராதனை மட்டுமல்ல, திங்களிலிருந்து வெள்ளி வரை சனி வரை நடக்க வேண்டும். ஞாயிறு ஆராதனை அவர் செய்த நன்மைகளை அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, நன்றி சொல்ல நன்மை வரும். பிரியமானவர்களே, இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோம். எல்லோருக்கும் தெரிந்த பாடல், வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் சொல்லி பெர்க்மன்ஸ் பாடல் எல்லோருக்கும் தெரிந்த பாடல். எல்லோரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து பாடுவோம். வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா, உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கி விட்டீர். இலவசமாய் கிருபையினால் எம்மை நீதிமானாக்கி விட்டீர். எம்மை நீதிமானாக்கி விட்டீர். எம்மை நீதிமானாக்கி விட்டீர். வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா, உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. ஆவியினால் வார்த்தையினால் மறுபடி பிறக்கச் செய்தீர். ஆவியினால் வார்த்தையினால் மறுபடி பிறக்கச் செய்தீர். எம்மை மறுபடி பிறக்கச் செய்தீர். எம்மை மறுபடி பிறக்கச் செய்தீர். உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. இரத்தத்தால் தெளிக்கப்பட்டோம், ஒப்புரவாக்கப்பட்டோம். இரத்தத்தால் தெளிக்கப்பட்டோம், ஒப்புரவாக்கப்பட்டோம். ஐயா ஒப்புரவாக்கப்பட்டோம். ஐயா ஒப்புரவாக்கப்பட்டோம். வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. உம்மை நோக்கி பார்க்கின்றோம், பிரகாசம் அடைகின்றோம். உம்மை நோக்கி பார்க்கின்றோம், பிரகாசம் அடைகின்றோம். ஐயா பிரகாசம் அடைகின்றோம். ஐயா பிரகாசம் அடைகின்றோம். வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா.
வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. உம்மை அன்றி யாரிடம் செல்வோம், ஜீவனுள்ள வார்த்தை நீரே. உம்மை அன்றி யாரிடம் செல்வோம், ஜீவனுள்ள வார்த்தை நீரே. ஐயா ஜீவனுள்ள வார்த்தை நீரே, ஐயா ஜீவனுள்ள வார்த்தை நீரே. வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. அற்புதமே அதிசயமே ஆலோசனை கர்த்தரே. நீர் அற்புதமே அதிசயமே ஆலோசனை கர்த்தரே. என்றும் ஆலோசனை கர்த்தரே, என்றும் ஆலோசனை கர்த்தரே. வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கப்பட்டோம். இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கிவிட்டீர். ஐயா நீதிமானாக்கிவிட்டீர், ஐயா நீதிமானாக்கிவிட்டீர். வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. உம்மை நோக்கி பார்க்கின்றோம் பிரகாசம் அடைகின்றோம். உம்மை நோக்கி பார்க்கின்றோம் பிரகாசம் அடைகின்றோம். ஐயா பிரகாசம் அடைகின்றோம், ஐயா பிரகாசம் அடைகின்றோம். உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. எசையா 49:23 வாக்கு கொடுத்தவரே, நான் கர்த்தரை காத்திருக்க வெட்கப்பட்டு போன்னு சொன்னவரே. வாலிபர்கள் விடுவார்கள், ஆனாலும் கர்த்தருக்கு காத்திருக்கள் சோர்ந்து போவார்கள் சொன்னவரே. அவர்கள் கழுகடை போல உயர எழுப்பி பறப்பார்கள், அவர்கள் காத்திருக்களுக்கு பலம் கொடுக்கிறவரே. உண்மையை நோக்கி பார்க்கிறோமப்பா, நீரே எங்களுக்கு பலமாயிருக்கிறேன், நீரே எங்கள் ஆதலாயிருக்கிறேன், நீரே எங்கள் கண்மலையாயிருக்கிறேன். மோசே உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்தானப்பா, அவருடைய முகம் பிரகாசம் அடைந்தது. காலையிலே வந்து ஆயத்தமாய் நில்லென்று சொன்னவரே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை எழுதின பொழுது, கற்பனையை கொடுத்த பொழுது, நீர் எழுத எழுத அவன் அந்தரத்திலே வாசித்த பொழுது 40 நாள் இரவும் பகலும் உண்ணாமல் புசியாமல் இருந்தான். அவருடைய முகம் பிரகாசம் அடைந்தது. அவனை போல மோசையை போல எங்களை மாற்றுங்கப்பா, உம்முடைய சமூகத்திலே தனித்திருக்களாய் மாற்றுங்க. இயேசுவே, நீ அதிகாலையில் இருட்டோடு ஆண்டவரே ஜெபம் பண்ண போனிரப்பா. மார்க்கு 1:35 அதிகாலை இருட்டோடு ஆண்டவரே நீர் எழுந்து அதிகாலை ஜெபம் பண்ணினீர். ஹல்லேலூயா. அதிகாலையில் தேடுவோர் என்னை கண்டவாண்டு சொன்னவரே. தாவீது அதிகாலையில் தேவனை தேடினான், வனாந்திரத்தில் இருந்தவளும் தேவனை தேடினான், ராஜாவாக இருந்தவளும் தேவனை தேடினான். அப்பா, நீரே எங்கள் கண்மலை,
கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டட வேண்டும். மத்தேயு 7:7 வாக்கு கொடுத்தவரே, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுற விஷயத்தில் நீடிய பொறுமையாயிருந்து சீக்கிரமாய் பதிலளிக்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவர் உம்மண்டேல் வருவார்கள். ஆதி மந்தமானவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே, முந்தினவரும் பிந்தினவருமானவரே, மரித்தேன் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்றவரே, உம்முடைய நாமமே ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய நாமம் யெகோவா ஓசேரு, உங்களை உருவாக்குகிறவரே, உம்முடைய நாமம் யெகோவா ஷம்மா, எங்களை சுற்றி இருக்கிறவரே, உம்முடைய நாமம் இம்மானுவேல், எங்களோடு கூட இருக்கிறவரே, உம்முடைய நாமம் யெகோவா நிசி, ஏன் கொடுக்கிறவரே, உம்முடைய நாமம் யெகோவா ராபா, சுகந்தருகிறவரே, உம்முடைய நாமம் எல்ரோஹி, எங்களை காண்கிறவரே, அன்னாளின் கண்ணீரை கண்டவரே, ஆகாரின் கூக்குரலை கேட்டவரே, எசேக்கியா ராஜாவின் கண்ணீரை கண்டு 15 வேடத்தை கூட்டி கொடுத்தவரே, விதவியின் கண்ணீரை கண்டு பாடையை தொட்டு வாலிபனே எழுந்திரண்டு சொன்னவரே, மாத்தாள் மரியாளின் கண்ணீரை கண்டு நீர் கண்ணீர் விட்டீரப்பா, அவர்களுக்காக நீர் அவளை அவ்வளவாய் நேசித்தீரப்பா. யூதர்கள் பலர் ரட்சிக்கப்படும்படியா தாமதமாய் சென்றாலும் நீர் மரித்து 4 நாள் இருந்த லாசருவை உயிரோடு எழுப்பினவரே, லாசருவை வெளியே வா என்று சொன்ன பொழுது அவன் மரித்தவன் உயிரோடு எழுந்தான். கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறவரே, உம்மை நோக்கி கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுதெல்லாம் பதில் கொடுக்கிறவரே, புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினவரே, உம்மையே துதிக்கிறோம். சுகம் தந்தவரே, பலம் தந்தவரே, வாழ வைக்கிறவரே, ஆசீர்வதிக்கிறவரே, உம்மையே நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகல துதியும் கனமும் உமக்கே தர முடிச்சாம கரங்களை தட்டி நாங்கள் பண்ணுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆகவே மீண்டுமாக இந்த மாதத்திலே முதல் வாரத்திலே நாங்கள் ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆகவே ஒவ்வொரு வாரமும் முதல் வாரத்தில் திருவிருந்து ஆயத்தமாக இருக்கிறது. ஆகவே திருவிருந்து பண்ணி அமரக்கூடிய தகுதி உள்ளவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அவருடைய வருகையை நினைவு கொண்டு ஒரு மரணத்தை நாங்கள் தெரிவித்து அவருடைய வருகையை நினைவு கூறுகிறோம். ஆகவே இந்த பந்தியில் அமர்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகவே நாங்கள் அறிவித்தலுக்கு கடந்து சென்று நாங்கள் உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் அறிவித்தபடி சென்ற வாரங்கள் அறிவித்தோம். ஆகவே மே மாதத்துக்கான வேத படிப்பு இருக்கிறது. அதோடு சேர்த்து 14ஆம் தேதி லீவ் கொண்டு வருகிறது. அதுக்குள்ள நாங்கள் வழக்கம் போல் ஃபெமிலியன் ஃபெஸ்டாக நடத்தி கிரில் போட்டு துதி ஆராதனை செய்வது வழக்கம். இந்த முறை வித்தியாசமாக பாஸ்டர் இமானுவேல் வாரார். அவர் நாளை மறுநாள் வந்து விடுவார். ஆனால் அவர் எங்களோட இடத்துல 14ஆம் தேதி தான் வருவார். 14லேருந்து 15, 16, 17 மட்டும் எங்கள்கிட்ட நிற்பார். ஆகவே 14ஆம் தேதி நாங்கள் வேத படிப்போடு சேர்ந்து கிரிலும் போட இருக்கும், கிரில் பாட்டியும் வைக்க போகிறோம். ஆகவே பாஸ்டர் இமானுவேல் அதை வேத பாடத்தை எடுப்பார். 16ஆம் தேதி மறந்துவிடாம இந்த சனிக்கிழமை 14ஆம் சனிக்கிழமை உபவாச கூட்டம் இல்லை, இந்த சுவிசேஷ கூட்டம். அதாவது சுவிசேஷ கூட்டம் இங்கே சுவாபிஷ் ஹாலில் இருக்கிறது. ஆகிய 3 மணிலேருந்து 6 மணி மட்டும் இந்த சுவிசேஷ அறிவிப்பு இருக்கிறது. ஆகவே இந்த பட்டணத்தில் இருக்கிறவர்கள் ஒருவருக்கு சொல்லி அழைத்து வாருங்கள். கர்த்தர் ஒவ்வொருவரையும் தொடும்படியாக. ஆகவே நாங்கள் ஜெபத்தோடு கூடியிருப்போம். ஆகவே இதுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக நாங்கள் அறிவிக்கிறோம். ஆகவே 15ஆம் தேதி 16ஆம் தேதி 14ஆம் தேதி பக்நாட்டில் எல்லோரையும் அழைக்கிறோம். கிரல் பாட்டிக்கும் மற்றது வேத படிப்புக்கும் மற்றது சுவிசேஷ கூட்டங்களுக்கு ஆண்டவர் அறியா ஜனங்களுக்கு நாங்கள் துண்டு பிரதிகளை கொடுத்து அவர்களை இந்த சமூகத்துக்கு அழைத்து வருவோம். ஆகவே இந்த அறிவியலை கேட்டு நாங்கள் பிறந்த நாள் நாங்கள் ஜோமனும் சென்று வாரம் இந்த பாஸ்டர் இமானுவேல் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சவர் தான். அவரால் வருகிறார். இங்கே இது பெங்களூர் இந்தியாவிலேருந்து வருகிறார். ஆகவே சென்ற முறை வந்திருந்தவர், கல்யாண வீட்டுக்கும் வந்திருந்தார். இப்போ திருப்பி வருகிறார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது சிஸ்டர் செல்வி சிஸ்டருக்காக ஜெபம் பண்ணுவோம். அவருடைய பிறந்த நாளாக இருந்த அப்படின்னால சென்ற வாரத்தில் நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். சிஸ்டர் எங்களுக்கு கிடைச்சி இப்போ வாசல் ஜெயிப்பார். எல்லோரும் ஜெப நிலையில் இருக்கும் பொழுது ஆகவே சௌரிக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே உங்களை செய்கிறோம். இன்னும் உங்களுடைய அன்பை அறிந்து கொள்வோம். ஆண்டவரே
ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையை உருப்படி வளரும் ஆண்டவரே மனசுக்கு கனி கொடுக்கிறோம் கற்றுக்கொள்ளி ஆண்டவரே நீர் வழி நடத்தும்படியாக ஆண்டவரே அப்பா வேதத்தை வாசிக்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் அப்பா சத்தியத்தின் மறைவரோட வாழ்க்கை ஆண்டவரே கருத்துக்கு ஆண்டவரே பலத்தை அதனுடைய கரங்களை அவனோடு கூட இருக்கட்டும் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் தருவேன் என்ற வார்த்தைப்படி இந்த சமூகம் முன்பதாக சென்று வழிநடத்தப்படுவதற்காக செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே நாளில் ஆண்டவரே அப்பா இவரே நீர் அழைத்த தேவன் குடிமறியத்தை நடக்கும்படியாக கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காக்கிறவர் கர்த்தர் நம்முடைய முகத்தின் ஒளியும் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் திரும்பியாக இருக்கிறவர் கர்த்தர் நம்முடைய முகத்தின் ஒளியும் பிரசன்னமாக்கி சமாதானத்தில் நடக்கிறவர் இயேசு நாமத்திலே ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே. கரங்களை தட்டோம் எனக்கு மகிமையாக. ஆகவே இப்பொழுது நாங்கள் பேசுறதுக்காக ஜெபிப்பார். அது மட்டுமல்ல நாங்கள் சொன்னபடி அடுத்த வாரத்தில் நாங்கள் சேவனாருக்கு செல்கிறோம். உங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆகவே இப்படி தேசங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நாங்கள் ஒவ்வொரு தேசத்திலும் இப்போ நடக்கிற பிரச்சனைகளை வச்சு நாங்கள் ஜெபித்து வருகிறோம். ஆகவே பொதுவாக ஒவ்வொரு தேசங்களுக்காக ஜெபிக்க முடியும். பொதுவான ஒரு ஜெபத்தை நாங்கள் ஒவ்வொரு நாடும் இல்லை ஒவ்வொரு வாரத்திலும் ஜெபிக்கிறோம். ஆகவே இனி பிற நாட்கள் கூடியதாக இருக்க போகிறதுக்காக நாங்கள் சமாதானக்காக இப்படி ஜெபம் பண்ணுவார். சகோதரன் வழக்கம் போல ஜெபம் பண்ணுவார். தேசத்தை அளித்தார்கள் திறப்பிற்கு ஒருவரையும் காண என்று சொல்லி நூற்றம் வந்து ஆண்டவர் தேசத்தை அளிக்கிறது என்று சொல்லி நாள் தேசத்தை அளித்தார்கள். ஆண்டவரை திறப்பிற்கு மனுஷராக சமூகத்தை வந்திருக்கிறோம். அன்று ஆண்டவரை லோத்து குடும்பத்தை காப்பாற்றுவதற்கான சோதனை அளிக்கப்படும் முன்பாக கர்த்தாவை ஆபதாம் தேவ சமூகத்தில் இருந்து மன்றானது போல கருதி பேசினது போல கர்த்தாவை 50 நீதிமான்கள் இருந்தால் அளிப்பீர்கள் சொல்லி 10 நீதிமான்கள் வரை அவன் கெஞ்சினார்களா. அதுபோல நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. தேசங்களை அழிக்காத திறப்பிலே நின்று ஆண்டுகளில் ஜனங்களுக்காக ஜெபம் என்றாடுவோம். ஒருவரையும் கெட்டுப் போவதற்கு சித்தமில்லை அப்பா. எல்லாரும் ரட்சிக்கப்பட நீ சித்தமுள்ளவராக இருக்கு. இழந்து போதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்தான் இருக்கிறபடி சத்தியத்தை அறிவிகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் குமாரன் விடுதலையாக்கும் நான் மெய்யாக விடுதலையாகும் சுனாத்தனை கற்ற ஆவியங்கி வந்து விடுதலை சில வார்த்தைப்படி யோவே 2:21 தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கணிகூறு கத்த பெரிய காரியங்களை சிவான் அடைகிறபடி சூழ்நிலைகள் பாதகமாக இருந்தாலும் சூழ்நிலைக்கு மேலாக கிரிய செய்கிறவர் கர்த்தாவை உம்மாலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லையப்பா. அம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லையப்பா. மனுஷனை மண்ணிலிருந்து உருவாக்கி ஜீவ ஆத்மா ஜீவசுவாத்தை ஊதோடு ஜீவாத்மா ஆனவனுக்கு உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். உமக்கு லேசான காரியம் அப்பா. ஆண்டவரே தேசங்களை ரட்சிப்பீராக. கர்த்தாவை நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா ஆண்டவரே அதுபோல் ஆப்பிரிக்கா ஐரோப்பா ஆசியா ஆஸ்திரேலியா கண்டங்கள் ஒவ்வொரு ஜனங்களை ரட்சிப்பீராக. என்னை கேளுங்கள் ஜாதிகளை சொந்தமாக காத்தைப்படி ஜனங்களை ரட்சிப்பீராக. விக்கிர ஆராய்ந்து விபச்சாரம் வேஸ்தனம் அட்கோல் சிகரெட் சினிமா போதைப்பட அடிமைத்தனத்தை விடுதலையாக்குவீராக. அட்கோலுக்கு அடிமையாருக்கு விடுதலையாக்குவீராக. சிகரெட்டுக்கு அடிமையாருக்கு விடுதலையாக்குவீராக. சினிமாவுக்கு அடிமையாருக்கு விடுதலையாக்குவீராக. போதைப் பொருட்களுக்கு அடிமையாருக்கு விடுதலையாக்குவீராக. வாலிய பிள்ளைகள் ஏராளமான ஜனங்கள் வாலிய பிள்ளைகள் ஆண்டவரை அடிக்கடி சிகரெட்டுக்கு அடிமையாக இருக்கிறார். ஆண்டவரை சிகரெட் குடிக்காமல் அவரால் இருக்க முடிவதில்லை அப்பா. அடிமை தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குவீராக. கர்த்தாவை நீ விடுதலையாக்குற தேவன். குமாரன் விடுதலையாக்கு நான் மெய்யாக விடுதலையாக சொன்ன வார்த்தையுடைய இயேசுவை விடுதலையாக்குவீராக ரட்சிப்பீராக. கர்த்தாவே கேளும் கர்த்தாவே கவனியும் கர்த்தாவே மன்னியும் கர்த்தாவே ரட்சியும் அட்கோலுக்கு அடிமையாக விடுதலையாக்குவீராக ரட்சிப்பீராக. ஆண்டவரே நீதிபதியிலே செல்லப்பட்டவரை நீ அட்கோல் ஆண்டு கிளாஸிலே அவுத்தப்படும் பொழுது நீ பாராதே. அது சர்ப்பத்தை போல கொத்தமன் சில வார்த்தைப்படி ஆண்டவரே அட்கோலுக்கு அடிமையாக விடுதலையாக்குவீராக ரட்சிப்பீராக. என்னை அடித்தார்கள் என்னை அழைத்தார்கள் எனக்கு சுரணை இல்லை. கண்கள் ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே கர்த்தாவே வேதத்தில் செல்லப்பட்டவரை யாருக்கு கலங்கின கண்கள் யாருக்கு காரணமில்லாத காயங்கள் என்று நீதிபதியிலே 23 நீதிபதியிலே செல்லப்பட்டவரை இந்த அட்கோலுக்கு அடிமையாக விடுதலையாக்குவீராக ரட்சிப்பீராக. இயேசுவே ரட்சிப்பீராக. அதுபோல் விக்கிர ஆராதனைக்கு அடிமையாக ரட்சிப்பீராக. இந்தியாவை ரட்சிப்பீராக. உங்களுடைய ஜனங்களை ரட்சிப்பீராக. ஆண்டவரை விக்கிர ஆராதனை விடுதலையாக்குவீராக. கடவுளை ரட்சிப்பீராக. நரேந்திர மோடியை ரட்சிப்பீராக. ஆண்டவரை கலகமில்லாத ஒழுக்கமுள்ள ஜீவனங்களுடைய ராஜாக்கள் அதிகாரிகளுக்காக மீண்டும் கர்த்தாவை 145 கோடி மக்கள் வாழ தேசம் கர்த்தரை அறிய வேண்டுமாய் மன்றாடும். கர்த்தரே தேவன் என்று அறிக்கை செய்ய வேண்டுமாய் மன்றாடும். அவர் அங்கே ஊழியெடுப்புல ஊழியக்காரருக்காய் ஆசிரியர்களுக்காய் ஸ்டாலி பிரதருக்காய் ஃபாதர் பெர்க்மன்ஸுக்காய் இவருக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தாவிகளுக்கு பெரிய காரியங்களை செய்வீராக. தேசத்தை அசைப்பீராக.
அவர்கள் கர்த்தாவே இந்த வேளையில் இலங்கை தேசத்தை ஒப்புத்தரவங்க தேசத்தை ரட்சிப்பீராக. கலவமில்லாத ஒடுக்குமுள்ள ஜீவன் ராஜா கதிர்கா வேண்டிய கர்த்தாவை மைத்திரிவாத சிறிசனா மைந்த ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க ரட்சிப்பீராக. அது மாத்திரமே இன்று ஆண்டு பிரசிடண்டாருக்கு அன்பு குமார திசைனாக்காவை ரட்சிப்பீராக. குப்த மதத்திற்கு விடுதலையாக்குவீரா, விக்கிரஹாரத்தை விடுதலையாக்குவீரா, இந்துக்களை ரட்சிப்பீரா, ஐயமார் ரட்சிப்பீரா, கத்தோலிக்க இனங்களை ரட்சிப்பீரா, முஸ்லிம் இனங்களை ரட்சிப்பீராக. இயேசுவே ரட்சிப்பீராக. அவர் கத்தா வந்த வேளையில் நாங்கள் ஜெபந்தேத்தை ஒப்புத்தரோம். அல்கோலுக்கு, சிகரெட்டுக்கு, சினிமாவுக்கு, போதைப் பொருட்களுக்கு ஏராளமான வாலிபர் அடிமையாக இருக்கிறார்கள். தங்கள் உடலை அழித்துக் கொள்ளாத ஆண்டவரை நீர் வாசம் செய்கிற ஆலயம் அப்பா, உங்கள் ஆலயத்தை ஆண்டவரை கெடுத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு ஆண்டவரை வருத்தத்தினால் கடைசியில் இறுதியாக அல்கோலுக்கு அடிமையாக சீக்கிரமாய் மறித்து விடுவார்கள். ஆண்டவரே அந்த நிலைக்கு போய்விடாதபடி கர்த்தாவை ரட்சிப்பீரா. திருடன் கொள்ளவும் திருடம் அழிக்கும் வரான், வேறொன்றுக்கும் வரான். நானும் பரிமளமடைய ஜீவன் கொடுப்போம் வந்தேன் செல்வரை சிறுவேலை ஜீவனை கொடுத்தவரே நல்ல மேற்கும் இந்த நாடுகளுக்காக ஜீவனை கொடுப்பான் செல்வரை சிறுவேலே எனக்காக அவங்களுக்காக மறித்தவரே எங்களை ரட்சித்தவரே ஒரு குடும்பங்களை ரட்சிப்பீராக. ஆழ்வோர் கர்த்தாவே இந்த வேளையில் ஆண்டவரே இஸ்ரவேல் தேசத்தை ரட்சிப்பீராக. செய்து ராஜ்யம் ஆளை கடந்துபடியா மன்றாடும். மெசியாவுக்கு வருகை காத்திருக்கோள், ராஜாவாக வருவாண்டு காத்திருக்கோள். நீரே மெசியானதை கண்டுழைத்துவீராக, கூட இருக்க மனக்கண்களை திறந்துவீராக. ஆண்டு யுத்தங்கள் ஓய வேண்டுமே வென்றால் இஸ்ரேலுக்கு விரோதமான யுத்தங்கள் ஓய வேண்டுமா, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கு விரோதமான யுத்தங்கள் ஓய வேண்டுமே வென்றாலும் வீட்டியை முறித்து அம்புகளை வெடித்து ஆண்டுகளை ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிற கத்த யுத்தங்களை ஓய பண்ணுவீராக. ஏராளமான ஜனங்கள் அழிகிறார்கள் கத்தாவே. வாலிபர்கள், பிள்ளைகள், ஆண்டவரை தாய்மார்கள், கற்பிணி பிள்ளைகள், ஆண்டு எத்தனையோ ஜனங்கள் அழிகிறார்கள் கத்தாவே. அழிவிலிருந்தவர்களை விடுதலையாக்குவீராக, ரட்சிப்பீராக. ஈரானுக்கு ஜனங்களை ரட்சிப்பீரா. இயேசுவே கருத்தை ஒப்புத்தரம் விசதமாய் எங்கள் சபையை ஒப்புத்தரம், பாக்னா சபை, சிவசாதவை ஒப்புத்தரம். என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள் சென்றவரே, பலபுரம் இடமென்று பெருவாயு சென்றவரே. எஸ்ஏ 60:22 வாக்கு தத்துவத்தை நினைத்து அன்றாடுவோம். எஸ்ஏ 60 ஆண்டவரே கர்த்தாவே நீ சொன்ன வார்த்தையின்படி சின்னவன் 1000 சிறியவன் பலத்த யாதியுமாவன். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் செய்ய வேண்டிய வார்த்தையின்படி நீ தீவிரமாய் செய்ய போவதற்காக நன்றி சொல்கிறோம். இசைக்கேல் 36:37 இசைவிட்டாரை நான் உங்களுக்கு அனுக்கிரம் பண்ணும்படி நீங்களிடம் விண்ணப்பம் பண்ணுங்கள். அப்பொழுது மனுஷர்களை மந்தவர்கள பெறப்பட்ட வார்த்தைப்படி மனுஷர்களை மந்தவர்கள பெருகச் செய்வதாக. இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாங்கள் இப்பொழுது உற்சாகமாக காணிக்கை கொடுத்து சிறிய பிள்ளைகள் வசனம் சொல்ல கேட்போம். அன்பான கர்த்தாவே, இந்த நாளிலும் உற்சாகமானதோடு எங்கள் காணிக்கை ஏற்றுக்கொண்டு இந்த நாளில் வந்த ஒரு பிள்ளைகளும் உற்சாகமை கொடுக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்தில் கடந்து வர முடியாத ஜெபிக்கிறேன். கூட இந்த வழி நடத்தி ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென். இப்பொழுது நாங்கள் சிறிய பிள்ளையோட வசனங்களை கேட்போம். முடியாம வசனம் சொல்றாங்க. I will build you up again. And ask the Father for you. ஆமென். யோவானா ஒரு வசனம் சொல்லுவாங்களா? சொல்லுங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை கத்தருவார். ஆமென். வாங்க ஓடியாங்க அச்சா படியல. ஓகே. கரங்களை தட்டுங்க, உற்சாகமா கரங்களை தட்டுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இங்க அண்ணன். ஓகே. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? உற்சாகமா சொல்லணும் அப்படிங்க. ஓகே, தேவனுடைய வார்த்தை சொல்லுவோம். ஜெபம் பண்ணி நாங்கள் வார்த்தைக்கு நேராக எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த மாலை ஆராதனைக்காக வந்து நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரை வைத்து இந்த பாடினோம் பொழுது மனதில் உள்ள வார்த்தையை கேட்க போகிறோம். ஆண்டவரை கர்த்தாவே வார்த்தையை பேசுகிற அடியிலே வந்திருக்கிறோம். ஒருவரையும் சிலுவை நிழலுக்குள்ளே மறைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். சத்தியத்தை போதிக்கிற பரிசுத்த ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்திற்குள் மடக்கெடுத்தபடியாக ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே. ஆமென். இன்றைய நாளும் செய்திக்கு ஆதாரமாக ஒரு வேத வசனம் வாசிப்போம். 1 பேதுரு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்தை இப்பொழுது சொல்லி வாசிக்க கேட்போம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். ஹல்லேலூயா. என்னுடைய செய்தி தலைப்பு முடிவு சமீபமாயிற்று. என்னத்துக்கு முடிவு? எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வருகிறது. அந்த முடிவு இயேசுவின் வருகை இருக்கும் பொழுது அந்த உலகத்துக்கு முடிவு இருக்கிறது. அப்ப இயேசு இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்திலே அவர் மனிதனாய் பிறந்து நமக்காக சிலுவையிலே மரித்து
அவர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து பரலோகத்திலே பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். எனவே அவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி இன்றைக்கு இந்த திருச்சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு இன்னைக்கு 2000 ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையையும் உலகத்தின் முடிவையும் குறித்து பரிசுத்த வேதாகமம் கடைசி காலம் என்று சொல்லப்படுகிற இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் வாழுகிறோம். இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே சீசர்கள் அவரிடத்திலே ஒரு கேள்வி கேட்டார்கள், இந்த உலகத்தின் முடிவுக்கும் உடைய வருகைக்கும் ஒரு அடையாளம் என்ன என்று கேட்ட பொழுது நீங்கள் அதை மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு சொன்னார், அதாவது கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். முதலாவது. அடுத்தது யுத்தங்களும் செய்திகளும் நடக்கும். அடுத்தது பூமி அதிர்ச்சிகள் நடக்கும். கொள்ளை நோய்கள் வரும், பஞ்சங்கள் வரும் என்று அநேக அடையாளங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இப்போ இவைகளெல்லாம் காலாகாலமாக நடைபெறி வருகிறது. எனவே இப்பொழுது நாங்கள் இருக்கிற காலம் அதாவது கடைசி நிமிடத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். எனவே வேதத்திலே சொல்லப்பட்ட அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி, தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி அந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வருகிறது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்ற இந்த செய்தி இந்த நாளிலே நாங்கள் அதாவது நாங்கள் கேட்டு வருகிறோம். எனவே இந்த நாளிலும் இந்த முடிவு சமீபமாயிருக்கிறது சொன்னால் நாங்கள் சும்மா ஏனோ தானோன்று நாங்கள் வாழக்கூடாது. இந்த கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கருத்தோடு நாங்கள் எடுக்க வேண்டும். அதை நாங்கள் ஏனோ தானோன்று எடுக்கக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் வருகிறார் என்று 2000 ஆண்டுகள் தான் சொல்கிறார்கள், எங்கே வந்ததாக காணவில்லை என்று அநேகர் இந்த கடைசி நாட்களிலே அதாவது அதாவது அப்படி இனி வரமாட்டார் என்ற நிலைக்கு கூடி வரலாம். ஆனால் வாக்குரைத்தவர் அவர் உண்மை உள்ளவர், அவர் நீடிய பொறுமையாக இருக்கிறது காரணம் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று. எனவே தாமதிக்கிறேன் என்று சொன்னவர் அவருடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதிக்கவில்லை. அவர் சீசர்களுக்கு சொன்னார், நான் போவேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன், நான் மறுபடியும் உங்களை கொண்டு சேர்ப்பேன் என்று. எனவே இந்த உலகத்திலே கடைசி நாட்களில் நாங்கள் வாழுகிறோம். மிகவும் நாம் விழிப்புணர்வு அடைய வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், ஒரு நோயை குறித்தோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தை குறித்தோ மக்களுக்கு விழிப்புணர்வு வர வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம் அந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும்படியாய் அவர்களுக்கு சில காரியங்களை எடுத்து சொல்லும் பொழுது மக்கள் எச்சரிக்கையாக இருந்து அதிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள். அதே போல அதாவது இயேசுவின் வருகை குறித்தும் உலகத்தின் முடிவை குறித்தும் நாங்கள் ஒரு விழிப்புணர்வு அடைந்து எச்சரிப்போடு நாங்கள் வாழ வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நம்முடைய போதனையிலே நம்முடைய சீசர்களுக்கு ஆழமாக அவர் சொல்லி வைத்திருக்கிறார். எனவே இன்றைக்கு நாங்கள் இந்த பரிசுத்த வேதாகமத்தை படிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நிறைவேறுவதை நாங்கள் காணுகின்றோம். அப்ப இனியும் நாங்கள் அலட்சியமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த அதாவது எப்பொழுது மரணம் வரும் என்று நமக்கு தெரியாது, இயேசு எப்பொழுது வருவார் என்று நமக்கு தெரியாது. எனவே நாங்கள் ஆயத்தமாக விழிப்புணர்வோடு எல்லா காரியத்திலும் நாங்கள் கருத்தாய் ஜீவிக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். இப்போ முதலாவது இயேசு நம்முடைய சீசர்களுக்கு இந்த அடையாளங்களை எல்லாம் சொல்லிவிட்டு ஒன்றை மாத்திரம் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் வாசிப்போம். லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். அப்ப ஆண்டவர் சொல்கிறார், இப்படியெல்லாம் நடக்கும். ஆனால் மனுஷகுமாரன் என்றது இயேசு, அவர் மறுபடியும் வரப்போகிறார். அவருக்கு முன்பதாக நாங்கள் நிற்கிறதுக்கு பாத்திரவான்களாக இருக்க வேண்டும் என்றால் என்ன பண்ண வேண்டும்? எப்பொழுதும் நாங்கள் விழித்திருந்து நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப எப்பொழுதும் சொன்னால் அப்ப தொடர்ச்சியாக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபித்து நாங்கள் விழித்திருக்கும் பொழுதுதான் நாங்கள் அவருடைய வருகையிலே நாங்கள் பங்கடைய முடியும். எனவே ஜெபம் என்பது விசுவாசிகளுக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அதை நாங்கள் அனுதினமும் தவறாமல் நாங்கள் செய்ய வேண்டும். தனிப்பட்ட முறையிலே நாங்கள் ஜெபிக்க வேண்டும், குடும்பமாய் நாங்கள் இணைந்து ஜெபிக்க வேண்டும். இப்ப நாங்கள் பெரியோர்கள் நாங்கள் ஜெபிக்கும் பொழுதுதான் நம்முடைய பிள்ளைகளும் ஜெபிக்க பழகுவார்கள். நாங்கள் ஒரு முன்மாதிரியை எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் காட்டும் பொழுது அவர்களும் ஜெபிக்க ஆரம்பிப்பார்கள். எனவே நாங்கள் அதாவது கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினாலே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரதானமான சொல்லப்படுகிற புத்தி எல்லா ஜனங்களுக்காகவும் விண்ணப்பங்களை, ஸ்தோத்திரங்களை, ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்ப நாங்கள் ரட்சிக்கப்படாத நம்முடைய ஒருவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மக்களும் கைவிடப்படாமல் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரோடு கூட பரலோகத்துக்கு வரும் என்று நாங்கள் ஜெபிக்க வேண்டும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பெறப்பட்டங்களே செயல்படுவது போல
பூலோகத்திலும் செய்யப்படாது இயேசு சீசர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். காரணம், தொடர்ச்சியாக நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதற்காக. இப்ப இயேசு சொல்லியிருக்கிறார், ஜெபத்தை முக்கியப்படுத்தி இருக்கிறார். எனவே பேதுருவும் அதைத்தான் சொல்கிறார், நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணவருக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். இப்ப நமக்கு ஒரு தெளிந்த புத்தி இருக்க வேண்டும். நாங்கள் சிந்தனைகளை சிதறடித்தால் என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு பலவிதமான தடைகள் வரும். அதற்காக நாங்கள் ஜெபத்தை நிறுத்தக்கூடாது. நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் கருத்தாய் தொடர்ச்சியாக நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டுடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த உலகத்துக்கு முடிவு வருகிறது, இயேசு சீக்கிரம் வருகிறார் என்று 2000 ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டு வந்தாலும் அவர் சொன்ன வார்த்தை மாறாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒளிந்து போகாது என்று சொன்னவர். அவர் வாக்கு மாறாதவர். அவர் வருவேன் என்று சொன்னவர் தாமதம் பண்ணார், அவர் சீக்கிரம் வருகிறார். எனவே இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கு உலகத்துக்கு ஒரு முடிவு வருகிறது என்று வேதம் சொல்கிறபடி, அதாவது வானமும் பூமியும் அழிய போகிறது, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். எனவே இந்த நாட்களிலே நாங்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும். முதலாவது ஜெபம் பண்ண வேண்டும். இரண்டாவதாக யோவான் என்ன சொல்கிறார், நிருபத்திலே என்ன சொல்லி வைத்திருக்கிறார்? 1 யோவான் 2:28 நாங்கள் வாசிப்போம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அப்ப இப்படியெல்லாம் நடக்க போகிறது. எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவருடைய வருகையிலே நாங்கள் வெட்கப்பட்டு போகாத வேண்டும். வெட்கப்பட்டு போறோம்னா என்ன? இப்ப இயேசு வரும்பொழுது ஆயத்தம் இல்லாதபடினாலே ஆண்டவர் பரலோகத்திலே பிதாவின் சித்தம் செய்யாதவர்கள் அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போவர் என்று சொல்லுவேன் என்றும் சொல்லி இருக்கிறார். எனவே அவருடைய வருகையிலே நாங்கள் வெட்கப்பட்டு போகாமல் அவருக்கு முன்பதாக நிற்பதற்கு தைரியம் உள்ள என்று சொன்னால் நாங்கள் ஆண்டவரிலே நிலைத்திருக்க வேண்டும். இப்ப பாருங்கள், ஆண்டவரிலே நிலைத்திருக்கிறது என்றால் என்ன? இப்ப நாங்கள் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, நாங்கள் அதை கேட்டு அவருடைய கற்பனைகளை நாங்கள் கை கொள்ளும் பொழுது அவர்களை நிலைத்திருக்கிறோம். அவருடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்கிறோம். எனவே இயேசுவோடு கூட திராட்சை செடியாகிய இயேசுவில் கொடியாகிய நாங்கள் நிலைத்திருக்கும் பொழுது மிகுந்த கனிகளை கொடுப்போம் என்று யோவான் 15 இயேசு சொல்லியிருக்கிறார். அப்ப நிலைத்திருப்பதவோ முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், ஆனால் அதில் நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவரோடு நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். எதுவும் இயேசுவோடு இருக்கிற உறவை, ஆண்டவரோடு இருக்கிற உறவை நம்மை விட்டு பிரிக்காமல் இருக்கு பவுல் சொல்லுகிறார் இல்லவா? இந்த உலகத்திலே ஆண்டவரை விட்டு நம்மை பிரிப்பதற்கு பல போராட்டங்கள் நமக்கு வரும். அதற்காக நாங்கள் ஆண்டவரை விட்டு நாங்கள் பிரியக்கூடாது. எப்பொழுதும் ஆண்டவரோடு நாங்கள் இணைந்திருக்க வேண்டும். இணைந்து இசைந்திருக்கும் பொழுது, அதாவது நாங்கள் ஒரு சபையானது ஆண்டவரோடு இணைந்து இசைந்து இருக்கும் பொழுதுதான் வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். நாங்கள் இணைந்து இசைந்து இருக்காவிட்டால், அதாவது மணவாளன் இயேசுடைய வருகைக்காக மணவாட்டி சபை, ஆண்டவர் மணவாளன் இயேசு, மணவாட்டி சபை. அப்போ ஒரு மணவாளன் வருவதற்கு நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது நாங்கள் இந்த மணவாளன் இயேசுவை வருகையை எதிர்நோக்கி நாங்கள் அவரிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் அவருடைய வருகையிலே பங்கடைய முடியும். முதலாவது ஜெபம் பண்ண வேண்டும், இயேசுவிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். 3வது குறிப்பில் நாங்கள் வாசிப்போம். எபிரேயரிலே சொல்லப்படுகிறது 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. எல்லோரோடும் நாங்கள் சமாதானமாய் இருக்கணும். அதற்காக நாங்கள் பரிசுத்தத்தை இழந்து விடக்கூடாது. உலகத்திலே நம்முடைய உறவுகள் யாராயிருந்தாலும் அவர்களோடு நாங்கள் சமாதானம் இருக்கணும் என்றதுக்காக, அவர்களோடு இருக்கிற உறவு துண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக நாங்கள் பரிசுத்தத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. இப்ப தேவனுக்கு பிரியமில்லாத இடங்களுக்கு, அதாவது தேவனை அறியாதவர்களோடு நாங்கள் பழகும் பொழுது அவர்கள் எங்களையும் தங்களுடைய வழியில வரும்படி அழைக்கும் பொழுது நாங்கள் அப்படி நாங்கள் ஒத்துப்போகாவிட்டால் அவர்களோடு இருக்கிற உறவு துண்டிக்கப்படும். அப்ப அதனால நாங்கள் கொஞ்சம் அவர்களை சமாதானமாக இருக்கும் என்றதுக்காக அவர்களுக்கு பிரியமாய் நாங்கள் நடக்கக்கூடாது. கூடுமானால் எல்லா மனிதர்களோடும் சமாதானமாயிருங்கள். அப்ப
முக்கியம் என்ன சொல்லுவோம், சமாதானமாக இருக்கத்தான் வேணும். அதற்காக நாங்கள் எங்களுடைய பரிசுத்தத்தை விட்டு கொடுக்க கூடாது. ஏனென்றால் தேவன் பரிசுத்தர், நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து எங்களை வேறு பிரித்து அவருக்கென்று பரிசுத்த ஜாதியாக ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எனவே நாங்கள் பரிசுத்தமாய் நாங்கள் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எனவே நாங்கள் இந்த நாட்களிலே எங்களுடைய பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் தான் நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். தேவனால் பிறக்கிறவன் தன்னை காக்கிறான், கொள்ளாமல் அவனை தொடான். அப்ப நாங்கள் பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும், பரிசுத்தமாய் நாங்கள் வாழ வேண்டும். இந்த பரிசுத்தத்துக்கு அதாவது குலைச்சல் உண்டு பண்ணுகிற எந்த காரியத்துக்கும் நாங்கள் உடன்பட முடியாது, ஒத்து போக முடியாது. நாங்கள் வேறு பிரிக்கப்பட்ட நிலையோடு கூட நாங்கள் உலகத்திலே நாங்கள் கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததிகள் நடுவிலே குற்றமற்றவர்களாகவும் கபடமற்றவர்களாகவும் மாசற்றவர்களாகவும் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலகம் அப்படித்தான் இருக்கிறது, கோணலும் மாறுபாடும். ஆனால் நாங்கள் அதன் நடுவிலே பரிசுத்தமாய் நாங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்றால் என்ன அர்த்தம்? இப்ப நாங்கள் இந்த உலகத்திலே இருக்கிறோம், இயேசுவை எங்களுடைய கண்ணாலே காணவில்லை, நாங்கள் விசுவசிக்கிறோம் தேவன் இருக்கிறார், இயேசு பைபிள் சொல்ற வசனத்தை நாங்கள் விசுவசித்து நம்புகிறோம். ஆனால் ஒரு நாள் நாங்கள் அவரை முகமுகமாய் பரலோகத்திலே தரிசிக்க போகிறோம். அப்ப அதற்கு என்ன அவசியம், என்ன தகுதி வேண்டும்? பரிசுத்தம். அப்ப பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் பரலோகம் போய் ஆண்டவரை தரிசிக்க முடியாது. எனவே நாங்கள் பரலோகம் போக விரும்பினால் இயேசுடைய வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், பரலோகத்திலே நித்தியமாய் வாழ வேண்டும் என்று நாங்கள் விரும்பினால், இன்றைக்கு நமக்கு மரணம் சம்பவித்தாலும் நாங்கள் நித்தியத்திலே இருப்போம் என்ற நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். எனவே ஒன்று இந்த உலகத்துக்கு முடிவு அல்லது ஒரு மனிதனுடைய மரணம் இந்த உலகத்திலிருந்து அவரை பிரிக்கிறது. எனவே நாங்கள் எதற்கும் முகம் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். இன்றைக்கு நான் மரித்தாலும் ஆண்டவரோடு இருப்பேன், இயேசு இன்றைக்கு வந்தாலும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அநேகருக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இல்லை, அவர்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. இன்றைக்கு இயேசு வந்தால் நீங்கள் அவரோடு கூட போவீர்களா என்றால் கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே பிரியமான சகோதரி, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது வேதம் தெளிவாய் சொல்லுகிறபடினாலே நம்முடைய நாங்கள் எங்களுடைய முயற்சினாலே பரிசுத்தமாக முடியாது. இயேசு தம்முடைய ரத்தத்தை எங்களுக்கு ஆசித்தினபடினாலே நாங்கள் சிலுவையிலே இயேசுவினுடைய எனக்காக ரத்தம் சிந்தினார், அவருடைய ரத்தம் தான் என்னுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது சொல்லி என்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து இயேசு என்னை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லும் பொழுது அற்புதம் நடக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா பாவங்களும் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு தேவன் எங்களை ஒரு புது சிருஷ்டியாய் அவருக்குள்ளே அவர் உருவாக்கி அவர்களை பரிசுத்தவான்களாக அவர் மாற்றுகிறார். எனவே பாவியாக இருந்தோம், இன்றைக்கு நாங்கள் பரிசுத்தவான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். எனவே பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தத்தை நாங்கள் தான் காத்துக்கொள்ள வேண்டும். தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவன். நாங்கள் நம்மை காத்துக்கொள்ளாவிட்டால், அதாவது தேவன் தன்னுடைய வழியில எல்லாவற்றையும் அவர் சரியாத்தான் செய்கிறார், நாங்கள் தான் தேவனை விட்டு தூரம் போகிறோம். அவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களுக்கு நாங்கள் கடந்து செல்கிறோம். நாங்கள் தான் நம்மை பரிசுத்த குலைச்சலாக்கி கொள்ளுகிறோம். எனவே தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே வாசிப்போம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. சமாதானத்தின் தேவன் நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் அவருடைய வருகையிலே வரும்பொழுது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. அப்ப இந்த குற்றமற்றதை குற்றமில்லாமல் காத்துக்கொள்வது நாங்கள் தான். அப்ப தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். நாங்கள் ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தும் என்று நாங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். அப்ப தானியேலை நீங்கள் பைபிளை பார்த்தால் அவர் ராஜ போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று ஒரு தீர்மானம் எடுத்தார். அதே போல நாங்களும் தீர்மானம் எடுத்து இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் நாங்கள் அசுத்தமான காரியங்களுக்கு, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் ஏது, அவிசுவாசிகளோடு விசுவாசிக்க பங்கேது என்று சொல்லப்பட்டபடி உலகத்தோடு ஒத்து நாங்கள் வாழ முடியாது. நாங்கள் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள். தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அழைக்கவில்லை, பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். எனவே நாங்கள் எங்களுடைய பரிசுத்தத்தை நாங்கள் தான் காத்துக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த நாளில் பவுல் சொல்கிறார், இந்த சபை ஒரு கற்புள்ள கனியை போல ஒரு மணவாளன் இயேசுவுக்காக கரைதுறை இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொல்லி.
இப்ப பாருங்கள், ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு பெண் அந்த கணவருக்கு நியமிக்கப்பட்டால் அவள் தன்னை பரிசுத்தமாய் கற்புள்ள கன்னியாய் காத்து கொண்டுதான் ஒரு திருமணம் நடக்கிறது போல இயேசு அதாவது அப்படித்தான் நம்மை வைத்திருக்கிறார். அந்த உலகத்திலே சபை என்பது மணவாட்டி, அது கரைதுறையற்றதாக, கற்புள்ளதாக, பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று. எனவே நாங்கள் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பான். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப பரிசுத்தமாய் வாழ நாங்கள் நம்மை காத்துக்கொண்டு பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு இருக்கும் பொழுதுதான் அந்த இயேசு வரும் பொழுது அவரோடு கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம். எனவே ஆவி, ஆத்துமா, சரீரம் என்பது மனிதனுக்கு 3 நிலையிலே இருக்கிறது. ஆவி, ஆத்துமா, சரீரம் சேர்ந்துதான் ஒரு மனிதன். அப்ப 3 நிலையிலும் நமக்கு பரிசுத்தம் தேவையாக இருக்கிறது. எனவே நாங்கள் சரீரங்களை ஜீவ வழியாக ஒப்புக் கொடுக்கணும், கர்த்தரோடு இசைந்திருக்க வேண்டும், அவரோடு நாங்கள் ஒரே ஆவியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அதாவது பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது 4வது குறிப்பு எபிரேயர் 10:25 இருக்கிறது, வாசிப்போம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். இப்ப சபை கூடி வருதல் என்றால் ஞாயிறு நாங்கள் இங்கே சபை கூடி வந்திருக்கிறோம். அதை என்ன சிலர் ரட்சிக்கப்பட்ட ஆட்கள் சில பேர் சபை கூடி வருவதை விட்டு விட்டார்கள். நாங்களும் விட்டு விடாமல் இருந்து சபை கூடி வருவது மாத்திரமல்ல, நாளானது என்ன நாள்? இயேசுவின் வருகை நாள் சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்றால் என்ன ஆண்டவர் அடையாளம் கொடுத்திருக்கிறார். அவருடைய வருகைக்கு அடையாளம் என்ன என்று சொன்ன பொழுது அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் இந்த உலகத்திலே நடக்கும் பொழுது எங்களுக்கு தெரிகிறது இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அப்ப நாங்கள் சபை கூடி வருதலை முதலாவது விட்டுவிடக் கூடாது. அது மாத்திரமல்ல, அதாவது மற்றவர்களுக்கும் சபை கூடி வருதலை விட்டு விடுவர்களுக்கும் புத்தி சொல்லி நாங்கள் சபைக்கு நாங்கள் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் சபை கூடி வருதல் என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. சபை கூடி வந்து நாங்கள் கர்த்தரை ஆராதித்து, அதாவது ஆவியானவர் சபைகளில் சொல்கிற வார்த்தைகளை கேட்டு நாங்கள் வரைக்கு ஆயத்தப்படாவிட்டால் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாங்கள் ஏவப்படுகிறோம் சபை கூடி வரும் பொழுது. அப்ப அது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஆண்டுடைய வரைக்கு ஆயத்தப்படுகிறோம் சொன்னால் சபை கூடி வராமல் நாங்கள் ஆயத்த வீடுகளில் இருந்து நாங்கள் ஆயத்தப்பட முடியாது. அவருடைய வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் சபை தொடர்ந்து நாங்கள் சபையிலே வந்து தேவனை ஆராதிக்கிறவர்களாக, அவருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக, அந்யோன்ய ஐக்கியத்தில் இருக்கிறவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம். சபை கூடி வருதல் மிகவும் முக்கியம். அடுத்தது யாக்கோபில் இருக்கிறது, 5ஆம் அதிகாரம் 7-9 வாசிப்போம். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீங்கள் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இங்கே நீடிய பொறுமையை குறித்து சொல்லப்படுது. அப்ப இந்த நீடிய பொறுமை என்பது அந்த உலகத்திலே பலவிதமான உபத்திரவங்கள், துன்பங்கள், பாடுகள் அதாவது இருக்கும் பொழுது, அதாவது இந்த எங்களுக்கு நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கர்த்தர் அவைகளில் இருந்து விடுவிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே அதாவது இந்த உலகத்திலே துன்பம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் பொறுமையை நாங்கள் இழந்து விடக்கூடாது. பாருங்கள், பொறுமையை இழந்து விட்டால் அநேகர் உபத்திரவங்கள் வரும் பொழுது உபத்திரவங்களிலே பொறுமையாக இருக்கிறது சொல்லப்படுது. பொறுமை இழந்து விட்டால் என்ன செய்கிறார்கள் என்றால் விசுவாசத்தை விட்டு தூரம் போகிறார்கள். பாடுகள், உபத்திரவங்களை சகிக்க முடியாது. எனவே உபத்திரவங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்கிறார், திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன். அப்ப என்னதான் வந்தாலும் இந்த யாக்கோப்பு யாரை முன்வைக்கிறார்? ஜோபுவின் பொறுமையை முன்வைக்கிறார் 14வது வசனத்திலே. அப்ப ஜோபு எவ்வளவு பொறுமையா இருந்தார் என்று பைபிளை பார்க்கிறோம். அப்ப கடைசி முடிவு எப்படியா இருந்தது? அப்ப அதுதான் எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா வைக்கப்படுகிறது. நீடிய பொறுமையாய் நாங்கள் இருக்க வேண்டும். யாரையும் முறையிடக்கூடிய, யாருக்கு விரோதமாகவோ நாங்கள் யாரையும் நியாயம் தீர்க்கவும் முடியாது. எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் நியாயம் தீர்க்கிறதுக்கு தேவன் எங்களுக்கு அதிகாரம் தரவில்லை. என்றால் நியாயாதிபதி வாசற்படியில நிற்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அவர் நியாயம் தீர்க்க வருகிறார். அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பழி வாங்குகின்ற உணர்வு நமக்குள்ளே இருக்கக்கூடாது.
அது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எனவே நாங்கள் நீடிய பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு ஆண்டவருடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிற நாங்கள் பொறுமையை இழந்து அவசரப்பட்டு விசுவாசத்தை விட்டு வழுவி போகாமல் நாங்கள் விசுவாசத்திலே உறுதியாயிருந்து என்னதான் உபத்திரவங்கள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் அதி சீக்கிரத்திலே நீங்கிவிடப் போகிறது. அது அதிகமான கனமகிமையை கொண்டு வரப் போகிறது. கொஞ்ச கால பாடுகள் தான். இயேசு வருகிறார், அவர் நமக்கு கண்ணீர் துடைப்பார். அவர் அங்கே அழுகை இல்லை, ஒன்றுமில்லை என்று சொல்லப்படுகிறது பரலோகத்திலே. எனவே இயேசு சொன்னார், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், ஆனால் உலகமோ சந்தோஷப்படும், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே எங்களுடைய துக்கம் நிச்சயமாய் சந்தோஷமாய் மாறும். பாடுகள் உபத்திரவங்களுக்கு எல்லாம் ஒரு முடிவு வருகிறது. எனவே இந்த உலகத்திலே நாங்கள் பட்ட பாடுகள் துன்பங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வருகிறது. இந்த உலகத்துக்கு முடிவு வருகிறது. இயேசு வருகிறார். அவருடைய வருகைக்காக நாங்கள் இந்த நாட்களிலே பிரியமானவர்களே யாரும் கைவிடப்படுவது தேவனுடைய சித்தம் அல்ல. அவருடைய வருகையிலே நாங்கள் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்றுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எனவே தேவ சத்தம் கேட்டு நாங்கள் இன்றைக்கு மனம் திரும்புவோம். ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவை, ஆண்டவரோடு கொடுக்கிற உறவை நாங்கள் பலப்படுத்துவோம். விசுவாசத்திலே உறுதியாய் நிற்போம். வருகிற போராட்டங்களுக்கு முகம் கொடுத்து அவர்களை தாண்டி செல்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவருடைய வருகையிலே நம்மை எடுத்துக்கொள்வதற்கு இயேசு சீக்கிரம் வருகிறார். மணவாளன் இயேசு சீக்கிரம் வருகிறார். உலகத்துக்கு ஒரு முடிவு வருகிறது. எனவே காலம் சமீபமாக இருக்கிறது. நாங்கள் மனம் திரும்பி ஜாக்கிரதையோடு, அதாவது எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு விழிப்புணர்வு அடைவோம். பிரியமானவர்களே, உணர்வடைவோம். நித்திரையை விட்டு நாங்கள் எழுந்திருப்போம். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கின்ற வேதம் சொல்லுகிறது. அடுத்த குறிப்பு ரோமர் 13:11-14 வரை வாசிப்போம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். காலத்தை அறிந்து நடவாமல் என்று சொல்லப்படுது. நித்திரையை விட்டு எழும்பத்தக்க வேளை வந்தது. இப்போ இரவிலே நாங்கள் படுக்க போகும் பொழுது எங்களுக்கு தெரியுது, விழித்தோடனே எங்களுக்கு தெரியுது இது நித்திரையை விட்டு எழும்புகிற வேளை என்று. அப்போ இப்போ விழிப்புணர்வு அடைய வேண்டிய வேளை. ஏனென்றால் உலகத்திலே நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது இயேசுவின் வருகை இந்த உலகத்துக்கு முடிவு வருகிறது என்று நெருங்கி இருக்கிறது நாங்கள் அறிகிறோம். எனவே இன்னும் நாங்கள் தூங்கி கொண்டிருக்கிற வேளை அல்ல, விழித்தட வேண்டிய வேளை. எனவே களியாட்டு, வெறி, வேசித்தனம் இப்படியான காரியங்களை எல்லாம் விட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அதாவது கர்த்தராகிய இயேசுவை தரித்து கொண்டு நாங்கள் விழிப்போடு அவருடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டிய வேளை என்று நாங்கள் பார்க்கிறோம். எனவே சபையானது இன்றைக்கு விழித்தெழ வேண்டிய வேளை. எழும்பு சீயோனின் வல்லமையை தரித்துக் கொண்டு ஏசாயா 52 வாசிக்கிறோம். எனவே இன்றைக்கு நாங்கள் விழித்தெழ வேண்டிய வேளை. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திருந்த எபேசியரிலே சொல்லப்படுகிறது. செத்த கிரியைகளுக்கு உடன்படாமல் காலத்தை அறிந்தவர்களாய் நாங்கள் விழிப்புணர்வோடு இன்றைக்கு கர்த்தருடைய வருகை சீக்கிரம் என்பதை அறிந்து நாங்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டியவர்களாக இருக்கிறோம். காலத்தை அறிந்து நடக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த உலகத்திலே அதாவது எத்தனையோ காரியங்களுக்கு காலத்தை மக்கள் அறிந்து நடப்பதற்குரிய பலவிதமான காரியங்கள் இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் இயேசுவின் வருகிறார், உலகம் முடிய போகிறது என்றால் இந்த உலகத்திலே இருக்கிற மக்களுக்கு அது பைத்தியமாக தோன்றும். ஆனால் வேதத்தை அறிந்த நமக்கு தெரிகிறது, அவருடைய வார்த்தை சொன்னவர் சீக்கிரம் வருவார். உலகத்துக்கு முடிவு நிச்சயம் வரப்போகிறது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகையிலே பங்கடைவதற்கு இன்றைக்கு நாங்கள் கேட்ட இந்த வசனங்களின்படி முதலாவதாக ஜெபம் பண்ணுவோம். இரண்டாவதாக இயேசுவிலே நிலைத்திருப்போம். மூன்றாவதாக நாங்கள் பரிசுத்தமாய் வாழுவோம். நான்காவதாக நாங்கள் சபை கூடி வருவோம், மற்றவர்களுக்கும் புத்தி செல்வோம். ஐந்தாவதாக உபத்திரவங்கள், பாடுகள், துன்பங்கள் இவைகளை கண்டு சோர்ந்து போகாமல் நீடிய பொறுமையோடு கூட நாங்கள் இருப்போம். யாரையும் நியாயம் தீர்க்க வேண்டாம். நியாயாதிபதி வாசலருகே வந்துவிட்டார் என்று அவருடைய வருகைக்காக நாங்கள் காத்திருப்போம். அடுத்து தூங்கிக் கொண்டிருக்காமல் காலத்தை அறிந்து நித்திரையை விட்டு எழும்ப வேண்டிய வேலை என்று நாங்கள் அறிந்தவர்களாய் நடக்க கடவோம்
என்று சொல்லப்படுகிற வார்த்தையின்படி விழிப்புணர்வோடு இறுதியாக தூங்காமல் விழித்திருப்போம், ஒளியின் பிள்ளைகளாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாங்கள் நடப்போம் என்று வேதம் சொல்கிறது. வாசிப்போம். 1 தெசலோனிக்கே 5ஆம் அதிகாரம் 4-8 வரை. சகோதரரே, அந்த நாள் திருடனைப் போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவுள். அப்ப நாங்கள் அதாவது திருடனை போல அந்த நாள் பிடிக்க கூடாது. ஆண்டவர் சொன்னார்கள், அவன் திருடனை போல் வருவேன். அந்த நாள் திருடனை போல நம்மை நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், பகலின் பிள்ளைகள். தூங்குகிறவர் ராத்திரியை தூங்குவார், வெறி கொள்ளுகிறவர் ராத்திரியை வெறி கொள்வார்கள். நாங்கள் பகலுக்குரியவர்களாய் நாங்கள் தெளிந்த புத்தியோடு நீதி, ரட்சிப்பு என்று சொல்லி நாங்கள் மார்க்கவசத்தை தரித்தவர்களாக ஆண்டுடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுவதை நாங்கள் காணுகின்றோம். எனவே வார்த்தைகளை கேட்ட நாம் ஒவ்வொருவரும் இந்த நாளிலும் இந்த அவருடைய உலகத்துக்கு முடிவு சமயமாயிருக்கிறார். அர்த்தம் இயேசு சீக்கிரம் வருகிறார். அவர் வரும் பொழுது இந்த உலகத்துக்கு முடிவு வருகிறது. எனவே அதாவது அவருடைய வருகையிலே, அவருடைய பகிரங்க வருகையிலே, அதாவது வானம் அதாவது அழிந்து போகும், பூமியும் ஒழிந்து போகும் பேதுரு எழுதுகிறார் எனவே இன்றைக்கு நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறது அவருடைய ரகசிய வருகை. அவர் மணவாட்டி சபை எடுத்துக்கொண்டு போக வருகிறார். அந்த நேரத்திலே அதற்கு பிறகுதான் அந்த உலகத்திலே கொடிய காலம் வரும். அது அந்திகிறிஸ்துவின் காலம், மகா உபத்திர காலம் என்று சொல்லப்படுகிறது. அதிலே கைவிடப்பட்டால் அதுக்குள்ளே கைவிடப்படுகிறவர்களுக்கு உபத்திரவம், அதாவது வேதனைகள் மிகுதியாயிருக்கும். எனவே அதற்கு முன்பதாக ஆண்டவர் நாட்களிலே அதாவது சபைகளுக்கு ஆவியானவர் உணர்த்தி கொண்டிருக்கிற காரியம், ஆயத்தப்படுவோம், விழிப்புணர்வடைவோம். அவருடைய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு என்ன தகுதி நமக்கு தேவை? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவசித்து அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்று நாங்கள் இருக்கும் பொழுது மாத்திரம்தான் அவரோடு கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஒரு சபை என்பது அவருடைய மனவாட்டி என்பதற்கு தகுதி ஒன்றுதான். மனம் திரும்பி இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதியாகிய அவருடைய அதாவது நிறைவேற்றி ஞானஸ்தானம் பெற்று இருக்கும் பொழுது மாத்திரம் நாங்கள் அவருடைய வருகையிலே பங்கடைவோம். எனவே எல்லா நீதியையும் நிறைவேற்றுவோம். காலத்தை தாழ்த்த வேண்டாம், இனி காலம் செல்லாது. எனவே நான் இயேசு வாசல் அருகே வந்துவிட்டார், என்னுடைய வருகைக்கு ஆயத்தப்பட நாங்கள் தேவ பயத்தோடு இந்த நாட்களிலே எங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக இயேசுவுக்கு ஒப்புக் கொடுத்து நல்ல தீர்மானங்களை எடுத்து நாங்கள் ஆயத்தத்தோடு விழிப்புணர்வோடு நாங்கள் சபையிலே இணைக்கப்பட்டவர்களாக, அதாவது அவருடைய சரீரமாகிய சபையிலே அவயவங்களாய் இருக்கிற நாங்கள் இணைக்கப்பட்டு இந்த சபையோடு இருக்கும் பொழுது மாத்திரமே நாங்கள் பரலோகத்துக்கு நாங்கள் போக முடியும். மற்றபடி தனிப்பட்ட முறையிலே வீடுகளில் இருந்து நாங்கள் ஜெபிக்கலாம் தான் என்று அநேகர் சொல்வார்கள். அப்படியெல்லாம் பரலோகம் போவதற்கு ஆண்டவர் சொல்லவில்லை. எனவே சபையை ஆண்டவர் தான் ஏற்படுத்தினார். அது அவருடைய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை என்று சொல்லப்படுகிறது. எனவே சபை கூடி வருதல் முக்கியம். அதிலே தான் நாங்கள் கர்த்தருடைய பந்தியிலே அமர்கிறோம். அதுவும் மிகவும் முக்கியம். மாதத்திலே ஒரு தடவை நாங்கள் திருவிருந்தை வைக்கிறோம். அதிலே நாங்கள் பங்கு பெற்ற வேண்டும். அப்பொழுதுதான் வருகையிலே பங்கடைய முடியும். மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று கர்த்தருடைய பந்தியிலே அமர்ந்து சபை கூடி வந்து நாங்கள் தேவனுடைய நீதியை நிறைவேற்றி அவரோடு நிலைத்திருக்கும் பொழுது மாத்திரம் இயேசு வரும் பொழுது நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்ற இந்த சத்திய வசனங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆண்டுடைய வார்த்தை மாறாது. அவர் சொன்னவர், அவர் சொன்னபடி வருகிற தேவனாக இருக்கிறார். எனவே இந்த 5ஆம் மாதத்திலும் முதல் வாரத்திலே கர்த்தருடைய பந்தியிலே அமரப் போகிறோம். எனவே கூடி வந்த நாம் ஒவ்வொருவரும் நல்ல தீர்மானங்களை எடுப்போம். நான் தொடர்ந்து கருத்தாய் ஜெபிக்க போகிறேன். நான் இயேசுவோடு இருக்கிற உறவு எனக்கு மிகவும் முக்கியம். அவரோடு நான் நிலைத்திருக்க போகிறேன். அவருடைய வார்த்தையை நான் கைக்கொள்ள போகிறேன். அடுத்தது நான் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன். அடுத்து நான் சபை கூடி வர நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். அடுத்தது உபத்திரவங்கள் பாடுகளை கண்டு நான் பின்வாங்கி போகாமல் அந்த இதிலும் நான் நீடிய பொறுமையாய் நான் ஆண்டவருடைய வரைக்காய் காத்திருக்க போகிறேன். காலம் அறிந்து நான் விழிப்புணர்வு அடைய போகிறேன். அதாவது தூங்கிக் கொண்டு இருக்காமல் நான் அதாவது இயேசு வருகிறார் என்பதை உணர்ந்து அந்த நாள் திருடனை போல பிடிக்காமல் நாங்கள் பகலுக்குரியவர்களாக
நாங்கள் நடக்க நாங்கள் தீர்மானம் எடுத்துக் கொள்வோம். கர்த்தருடைய பந்தியிலே அமரப் போகிறோம். இப்பொழுது நாங்கள் எழுந்திருந்து கேட்ட வார்த்தைக்கு நம்மை ஒப்புக் கொடுத்து ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்வோம். இயேசு சீக்கிரம் வருகிறார். ஹல்லேலூயா. எழுந்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் நாங்கள் எழுந்து தேவ பிள்ளைகள் நாளிலே நாங்கள் ஒப்புக் கொடுத்து வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம். ஜெப ஜீவியம் கட்டி எழுப்பப்படட்டும். பரிசுத்த வாழ்க்கை கட்டி எழுப்பப்படட்டும். எங்களுடைய ஆண்டவருடைய நிலைத்திருப்பது, அவருடைய அன்பிலே நிலைத்திருப்பது என்றால் என்ன? அவருடைய வார்த்தையை கை கொள்ளும் பொழுது இயேசுவிலே நாங்கள் நிலைத்திருக்கிறோம். எனவே அவருடைய கற்பனைகள், அவருடைய கட்டளைகள், அவருடைய நீதி, அதாவது நாங்கள் நீதியை நிறைவேற்றுகிறோம் சொன்னால் இந்த நீதி சட்டத்தின்படிதான் நாங்கள் ஆண்டவர் நீதியை நாங்கள் நிறைவேற்றுள்ளார் நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவர் அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவர் நம்மை பரிசுத்தமாக்குறது. அவர் நம்மை அதாவது உலகத்திலிருந்து வேறு பிரித்து தமக்குரிய சொந்த ஜனங்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்தகார இருளிலே வாழ்ந்தோம். தேவன் நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்திருக்கிறார். எனவே இந்த நாளிலும் நாங்கள் பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம் என்று வேதம் சொல்லுகிறபடி நாங்கள் பரிசுத்தமாய் நம்மை காத்துக் கொள்வோம். பரிசுத்த தேவன் வருகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் இரண்டாம் வருகை அது சீக்கிரமாய் நெருங்கி வருதே. இயேசுவின் இரண்டாம் வருகை அதிவேகமாய் நெருங்கி வருதே. ஆயத்தமாகிடுவோம் அன்பர் இயேசுவை சந்திக்கவே. ஆயத்தமாகிடுவோம் அன்பர் இயேசுவை சந்திக்கவே. மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா. பரிசுத்தமாய் நம்மை காத்துக் கொள்வோம். பரிசுத்தர் வருகிறார். பரிசுத்தமாய் நம்மை காத்துக் கொள்வோம். பரிசுத்தர் வருகிறார். நீதியாய் நியாயம் தீர்த்திடவே நியாயாதிபதியாக வருகிறார். நீதியாய் நியாயம் தீர்த்திடவே நியாயாதிபதியாக வருகிறார். எல்லாரும் சொல்லுவோம். மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா. நித்திரையை விட்டு நாம் எழும்புவோம். நம் நீதியின் சூரியன் வருகிறார். நித்திரையை விட்டு நாம் எழும்புவோம். நம் நீதியின் சூரியன் வருகிறார். ரட்சிப்பின் வஸ்திரம் காத்துக் கொள்வோம். நம் ரட்சகர் வருகிறார். ரட்சிப்பின் வஸ்திரம் காத்துக் கொள்வோம். நம் ரட்சகர் வருகிறார். மாரநாதா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா. மரணத்தை வென்ற நம் ஆண்டவர் மணவாளனாகவே வருகிறார். மரணத்தை வென்ற நம் ஆண்டவர் மணவாளனாகவே வருகிறார். கரைதிரையற்ற சபையினை தம்மோடு சேர்க்கவே வருகிறார். கரைதிரையற்ற சபையினை தம்மோடு சேர்க்கவே வருகிறார். மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா. இயேசுவின் இரண்டாம் வருகை அதிவேகமா நெருங்கி வருதே. இயேசுவின் இரண்டாம் வருகை அதிவேகமா நெருங்கி வருதே. ஆயத்தமாகிடுவோம் அன்பர் இயேசுவை சந்திக்கவே.
ஆயத்தமாகிடுவோம் அன்பர் இயேசுவை சந்திக்கவே. மாரநாதா மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா. மாரநாதா என்றால் இயேசுவே சீக்கிரமாய் வாரும் என்ற அர்த்தம். அது அரபிக் மொழியிலே மாரநாதா என்று சொல்லப்படுகிறது. அதைத்தான் நாங்கள் பாடுகிறோம், இயேசுவே சீக்கிரம் வாரும் என்று. எனவே இயேசுவே மாரநாதா என்று நாங்கள் சொல்லும் பொழுது நாங்கள் சொல்லுகிறோம், இயேசுவே சீக்கிரம் வாரும். நாங்கள் அவருடைய வரைக்காய் காத்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே, உடைய வரைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிருக்கிற நம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபம் பண்ணுவதற்கும் உண்மையிலே நிலைத்திருப்பதற்கும் பரிசுத்தமாய் வாழுவதற்கும் சபை கூடி வருவதற்கும் நிருடைய பொறுமையாய் வாழ்வதற்கும் காலத்தை அறிந்து நடப்பதற்கும் தூங்காமல் நாங்கள் விழித்திருப்பதற்கும் எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட நாம் ஒவ்வொருவரும் விழிப்புணர்வடைய கர்த்தர் எங்களுடைய மனக்கண்களை திறக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஏனோ தான் ஒன்று வாழ்ந்த நாட்கள் போதும், கருத்தாய் நாங்கள் ஜீவிக்க. ஆண்டவரே, கர்த்தருடைய நாள் சமீபம், நாங்கள் கருத்தாய் ஜீவிக்க வேண்டும். நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குகிறது என்று சொல்லி ஆண்டவரே, ஆவியினை அனல் கொண்டு கர்த்தரை ஆராதிக்கவும். ஆண்டவரே கர்த்தாவே, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நாங்கள் வாழாத வேண்டும். ஆண்டவரே, நீதி உள்ள நியாயாதிபதி சீக்கிரம் வருகிறார். எல்லாவற்றுக்கும் முடிவு வருகிறது. இந்த உலகத்திலே நாங்கள் பட்ட பாடுகள், துன்பங்கள், வேதனைகள், துயரங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வருகிறது. இயேசு வருகிறார். அவர் நீதியின் நியாயாதிபதியாய் வருகிறார். எங்களை அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள வருகிறார். எனவே அவருடைய வருகைக்காக நாங்கள் காத்திருப்போம். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு செய்வாயிருக்கிறது. ஹல்லேலூயா. வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் சுவாமி. பொழுதுமுடைய திருவிருந்து பந்தியிலே நாங்கள் அமர்வதற்கு எங்களை தகுதிப்படுத்தும். வார்த்தையை படிக்கும் பொழுது நாங்கள் கேட்டு எங்களை ஒப்புக் கொடுத்துள்ளார். இந்த பந்தியில் அவர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு நாமத்திலே பிதாவே, ஆமென். திருவிருந்து பந்திக்கு நாங்கள் கடந்து செல்வோம். சோரன் வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். திருவிருந்துக்கான அந்த வசனத்தை படிக்க 1 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 23 இருந்து 31 உள்ள வசனங்களை படிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவுள். எண்ணத்தினானில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறார். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். கர்த்தராகிய இயேசு நாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, இதில் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். எங்களுக்காக இயேசு அடிக்கப்பட்டார், எங்களுக்காக ரத்தம் சிந்தினார், எங்களுக்கு சமாதானத்தை உண்டுபடும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளினாலே நாங்கள் குணமாகிறோம். சிறுண்டாடுகளை போடுகிறோம், பொழுது மேற்கொள்ளும் கண்ணாடி மாடத்தை நாங்கள் திருப்பப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. எங்களுக்காக அடிக்கப்பட்ட இயேசுவை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்களுக்காக ரத்தம் சிந்தினீர், எங்களுக்காக பாடுகள், நிந்தனைகள், வேதனைகளை அனுபவித்தீர். ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுக்காக நீர் இவ்வளவாய் ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே கர்த்தாவே, பாடுகள், வேதனைகள், உபத்திரவங்களை, சிலுவை மரண பரியந்தம்
கீழ்ப்படிந்து தாழ்த்தி உண்மை ஒப்புக் கொடுத்து கத்தாவே ரத்தத்தை கிரயமாய் சிந்தி மணவாட்டி சபையாய் எங்களை கூட்டி சேர்த்து இந்த நாளிலே உடைய ஆண்டவரை மரணத்தை தெரிவிக்கும்படியாகவும் உடைய வருகையை எடுத்துரைக்கும்படியாகவும் இந்த திருவிருந்து பந்தியில் நாங்கள் பங்கு பெற்ற எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஆண்டவரை குணமாக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். சரீர நோய்கள் குணமாக வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இப்போ நாங்கள் விசுவாசத்தோடு இந்த பந்தியிலே அமரும் பொழுது இது ஆசீர்வாதமான பாத்திரமாக இருக்கிறபடினால் எங்களுடைய சரீர வியாதிகளையும் குணமாக்குவீர் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் இந்த பந்தியில் அமர்கிறோம். கர்த்தர் தாமே நீர் தொடர்ந்துமாய் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா அபாத்திரமாய் அல்ல ஆண்டவரே, கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்தறிந்தவர்களாய் இந்த பந்தியிலே அமர எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பொழுது பாடலை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அதாவது ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று திருமுழுக்கு பெற்றவர்கள் கர்த்தருடைய பந்தியில் எல்லாம் முன்னுக்கு வாருங்கள். உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா. கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கியே கரைந்திடுமே. கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கியே கரைந்திடுமே. கர்த்தாவேயும் அன்பை நினைக்கையில் எந்தன் உள்ளமும் உருகிடுதே. உருகாயோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா. வானமும் பூமியும் மாறிடும் போதும் வார்த்தை மாறிடாதே. வானமும் பூமியும் மாறிடும் போதும் வார்த்தை மாறிடாதே. வாழ்வினை தாங்கியும் வார்த்தையா என்னை வாஞ்சையாய் அணைத்தீரே. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா. என்மேல் நீர் காட்டிய அன்புக்கு ஈடாய் என்ன நான் செய்திடுவேன். என்மேல் நீர் காட்டின அன்புக்கு ஈடாய் என்ன நான் செய்திடுவேன். உயிருள்ள நாள் வரையும் பணி செய்தே பாதம் சரணடைவேன். உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா. அலைகளை தாழ்ச்சியம் பண்ணுவோம். சமாதானத்தின் தேவன் நம்மை முற்றிலும் பரிசுத்தப்படுத்துவாராக. ஆவியாத்மா சரீரம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவர் பொழுது குற்றமற்றதாய் காக்கப்படுவார். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் அப்படியே செய்வார். அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். மாரநாதா கர்த்தராகிய இயேசு வரைக்காய் நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் ஆண்டவரே ஆண்டவரே இந்த உலகத்தை அறியாமல் வாழ்கிறார்கள். எல்லோரும் ஆண்டவரே அப்பா இந்த ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டு பந்தியமர்ந்தபடி வரை காய்க்கப்பட பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருவரை நீர் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நீங்கள் நாமே கூட இருந்து வழிநடத்தும் இயேசு நாமத்திலே ஜெபங்களும்
ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். தேவனருதியாக வாழ்த்தை பாடி நாங்கள் துதித்து இந்த நிறைவு செய்வோம். ஒரு மனப்பட்டவர்களாக எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆவியாண்டோட வருகை சீக்கிரமாக இருக்கிறது. வானம் பூமியும் ஒளிந்து போனால் நம்முடைய ஜீவனோட வார்த்தைகள் ஒழியாது என்று சொல்லியிருக்கிறார். அவை சொன்னபடியே அவர் வருவார். அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம். தேவனை பாடி நாங்கள் மகிமைப்படுத்துவோம். ஆகவே இந்த நாட்களிலும் மரணாதா சீக்கிரம் பாரும். அந்த நாட்களில் இப்போ நாங்கள் பிரேசரோடு சொல்லி ஒருவரை வாழ்த்தி வரவேற்கிறோம். என்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுகிறோம். அந்த நாட்களில் சீசர்கள் சொல்லுவார்களா மாறனாத்தான்னு சொல்லுவார்களாம். என்னென்னு சொன்னால் இயேசுவே அவருடைய வருகையை சீக்கிரம் வாரும் சீக்கிரம் வாரும் என்று சொல்லி எதிர்பார்த்த வண்ணம் இருப்பார்கள். அவை நாங்கள் இப்படி எதிர்பார்க்கக்கூடிய காலங்கள் சீக்கிரமாய் கடந்து போகிறது. ஒருவரும் கிரியை செய்ய முடியாத காலம் வருதுன்னு நமக்கு தெரியும். நாங்கள் தேவனை ஆராதித்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. சாரோனின் ரோஜாவே என் ஆத்மநேசரே பழுதற்ற ரத்தமே தேவாட்டு குட்டியே. சாரோனின் ரோஜாவே என் ஆத்மநேசரே பழுதற்ற ரத்தமே தேவாட்டு குட்டியே. அழகுள்ளவர் நீ அழகுள்ளவர் 10,000ங்களிலும் சிறந்தவரே. அழகுள்ளவர் நீ அழகுள்ளவர் 10,000ங்களிலும் சிறந்தவரே. ஹோசன்னா உன்னத தேவனே ஹோசன்னா தாவீதின் மைந்தரே ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா தாவீதின் மைந்தனே. உறவுகள் பிரிந்த போதிலும் நண்பன் என்னை வெறுத்த நாளிலும் துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. சொல்லி பாடுவான். உறவுகள் பிரிந்த போதிலும் நண்பன் என்னை வெறுத்த நாளிலும் துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்குமென் மனவாளரே. துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்குமென் மனவாளரே. ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா தாவீதின் மைந்தனே ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா தாவீதின் மைந்தனே. வியாதியின் படுக்கையிலே நம்பிக்கை இழக்கையிலே தழும்பினான் சுகந்தந்த மருத்துவரே. சொல்லுமா. வியாதியின் படுக்கையிலே நம்பிக்கை இழக்கையிலே தழும்பினான் சுகந்தந்த மருத்துவரே. பரிகாரியே பரிகாரியே என் நோய்கள் சுமந்த இயேசுவே. பரிகாரியே பரிகாரியே என் நோய்கள் சுமந்த இயேசுவே. ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா தாவீதின் மைந்தனே ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா தாவீதின் மைந்தனே. சாரோனின் ரோஜாவே என் ஆத்மநேசரே பழுதற்ற ரத்தமே தேவாட்டு குட்டியே. சாரோனின் ரோஜாவே என் ஆத்மநேசரே பழுதற்ற ரத்தமே தேவாட்டு குட்டியே. அழகுள்ளவர் நீர் அழகுள்ளவர் 10,000ங்களிலும் சிறந்தவரே. அழகுள்ளவர் நீர் அழகுள்ளவர் 10,000
வியாதியின் படுக்கையினால் இருந்த பொழுது அவருடைய தழும்புகளால் நம்மை குணமாக்கின தேவனே, நீரே எங்கள் பரிகாரி, நீரே எங்கள் பரம வைத்தியர் சொல்லி எவரெல்லாம் நாங்கள் அவரை உயர்த்துறோமோ அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஆகவே அழகுள்ள அந்த தேவன் உருக்குலைந்தார், மனுக்குலத்துக்காக நம்முடைய பாவங்களுக்காக சிலுவை மரணத்தை ஏற்றார். ஆகவே அந்த பாடுகளின் தியானத்தை நாங்கள் அறிந்தவர்களாக அவருடைய பந்தியில நாங்கள் அமர்ந்தோம். அவருடைய வருகையை நாங்கள் வரவேற்கிறோம். மரணாலா நீங்கள் சீக்கிரம் பாருங்க, இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வருகிற நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். கர்த்தாவே உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துறோம் என்று சொல்லி நிறுவனமாக நான் துதித்து நாங்கள் ஆசீர்வாதத்தை கூறுவோம். அப்பா பிதாவே உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மெய்யாகவே எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை உங்கள் மீது வந்தது ஆண்டவர். உங்களுடைய தழும்புகளால் குணமாக இசையாவில் சொல்லப்பட்டபடி இந்த நாட்களின் கர்த்தாவே எங்கள் சாபங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே நீங்கள் ஆண்டவர் தீர்த்தீங்க. ஆண்டவரே, நாங்கள் இனி பயப்பட தேவையில்லை. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, தேவரே எங்களோடு கூட இருக்கிறீர். உமது கோல் உங்களுடைய தடியும் எங்களை தேற்றும் ஆண்டவரே. நான் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. என் பாத்திரம் நிரம்பி வளைகிறது ஆண்டவரே. என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிறவர் நீர் ஒருவரே ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் அந்த ஆசீர்வதிப்பு என்று சொல்லுங்கள் ஆண்டவரே. நாம் உண்மை துதித்து உண்மை ஆராதித்து தினம்தோறும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் வரவும் உங்களுடைய நாமத்தினால கூடவும் கிருபையை தாரும் ஆண்டவரே. உங்களோட நடக்கிற பக்குவங்கள் எங்களுக்கு தாருங்க. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ரூபா சீகா லக்குரவ ஷபலகரவ ரீமக்கரவ சந்தலகரவ ரமசகுட கரவ சந்தலவ. ஒரு பலவீன நேரங்களில் பலனை கொடுத்தவர் ஆண்டவரே. உறவுகள் பிரிந்த பொழுதும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்த நண்பர்கள் எங்களை வருத்த பொழுதும் கூட இருந்த ஆண்டவரே. துணையாளராக எங்களோடு துணை கொடுத்த தேவரே கோடி கோடி ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இதே நாட்கள் ஆண்டவரே இந்த உயிர்த்தெழுதல் வல்லமை கடந்து வருவதாக ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மத்தியிலும் உங்களுடைய உயிர்த்தெழுதல் வல்லமை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசப்பா. கோடி ஸ்தோத்திரம் கோடி ஸ்தோத்திரம். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி. இந்த மாதத்தில் முதல் வாரத்தில் வந்து கூடி வந்து உங்களுடைய பந்தியில் வந்து மரணத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவர். நினைவு கூர்ந்தோம் ஆண்டவரை. இந்த நாட்கள் நம்முடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். தேவரை நீர் வரப்போரே, சீக்கிரமாய் வருவீர் என்று சொன்னபடி நீங்கள் வருவீர்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவரை ஆராய்த்து உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தினோம் ஆண்டவரை. இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பலப்படுத்துங்க ஆண்டவரை. ஆண்டவரே, வியாதியோடு வந்தவர்களை நீ குணமாக்குங்க ஆண்டவரே. அண்ணா வேதனையோடு வந்தவர்களுக்கு ஆண்டவரே சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. மன சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. உங்களுடைய தெய்வீக பிரசன்னத்தினால் வளர்ப்புங்க ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வரும் பொழுது கூட இருந்த போல போகும் பொழுது பிள்ளைகளோட கூட இருக்கும் ஆண்டவரே. வருகிற நாட்கள் ஆண்டவரே தேவ பாதுகாப்பில் இருக்கட்டும். பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. வானங்களோடு கூட இருக்கும் ஆண்டவரே. வளநடது காலநிலை சூழ்நிலையாக வருகிற எல்லா வியாதியையும் ஆண்டவரே அகற்றி போட வேண்டும். எல்லா வைரஸ் கிருமியை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து வருகிறோம் ஆண்டவரே. வரும் நாட்கள் ஆண்டவரே சபை கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். நாம் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய இடைவிடாத அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.